வணக்கம் பிள்ளைகள். பார்ட் 2 உங்களை சந்திக்கிறேன். பகுதி 2ல் வந்து உங்களுக்கு வடிவா தெரியும். முதலாம் வினா உட்பட 6 வினா, முதலாம் வினா உட்பட 6 வினாக்களுக்கு நீங்கள் கட்டாயம் விடையளிக்க வேணும். முதலாம் வினாவில் வந்து முதல் 10 வினாக்கள் வரும். ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிப்படி 20 புள்ளிகளும், மற்ற மிகுதி 5லையும் ஒவ்வொன்றிலையும் 16 புள்ளிப்படி, ஒரு வினாவுக்கு 16 புள்ளிப்படி 80 புள்ளிகள், 5க்கும் சேர்த்து 80 புள்ளி. இப்போ 100 புள்ளிக்கும் கூட பரீட்சை. அப்போ பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2ல் வந்து கட்டாய வினாவை பார்ப்போம். முதலாம் வினா உட்பட, முதலாம் வினா வந்து கட்டாயமாக படுது. அப்போ முதல் பொருத்தப்பாடு, அதில் முதலாவது வினா பொருத்தப்பாடு என்பதை வரைவிலக்கணப்படுத்துக. இப்போ பொருத்தப்பாடு என்பது சொன்னா, பொருத்தப்பாடு என்பது ஏற்கனவே உள்ள பௌதிக, சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகளுடன் பொருந்தி அமைதல் தான் பொருத்தப்பாடு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ உண்மைக்கே பார்த்தா ஒரு விடயத்தை வந்து பௌதிக, சமூக, பொருளாதார, அரசியல் காரணிகளோட நாங்கள் பொருத்தி அமைத்து பார்க்கறது தான் பொருத்தப்பாடு. அப்போ இதை போல ஒவ்வொரு விடயத்துக்கும் வந்து உங்களுக்கு தெரியுமாங்க, அதில் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன அப்படி ஒவ்வொரு விரைவிலக்கணத்தையும் வந்து நீங்கள் தெளிவாக பார்த்ததான் எது வேறுமென்று உங்களுக்கு தெரியாதானே. அப்போ தெளிவாக பார்த்து கொள்ளுங்க. இதுக்கு சரியான விடை அளித்தீங்கள்னு சொல்லி அந்த சொல் வரும். நம்மளோட பௌதிக, சமூக, பொருளாதார, அரசியல் காரணி வந்தால்தான் உங்களுக்கு சரியான 2 புள்ளி வழங்கப்படும். இல்லாட்டி புள்ளிகள் கொஞ்சம் குறைக்கப்படும், இல்லாட்டி புள்ளியும் வழங்கப்படாது. அது 2ஆம் வினாவை நாங்கள் பார்த்தோம்னா, உட்புற வழியை நிர்மாணிக்கும் போது கவனிக்க வேண்டிய துணை கூறுகள். நாங்கள் வீட்டு ஒரு கட்டிடத்தை கட்டேக்கியோ என்ன இருந்தாலும் உட்புற வழியை நிர்மாணிக்கல வந்து நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய துணை கூறுகள் 4. துணை அணிகள் என்று சொல்லியும் இருக்கு. இது துணை கூறுகள். துணை கூறுகள் என்று சொல்லிக்கல வந்து இந்த தளவாடங்களும் உபகரணங்களும் வரும், அந்த ஒளியூட்டம் வரும். அதே போல சுவர், நிலம், அதே போல கூரை, பாவு, இயற்கையான ஒரு பகல் ஒளி இயற்கையாக ஒளி கிடைக்கிற தன்மை, இது எல்லாத்தையும் பார்த்தா வந்து துணை கூறுக வரும். இந்த துணை கூறுகளை வந்து கவனத்துல கொண்டுதான் நாங்க என்ன செய்வோம், ஒரு உட்புற வழியை வந்து நிர்மாணிப்போம். இதுல அடுத்ததா பார்த்தா துணை அணிகள் என்று சொல்லி இருக்கு. துணை அணிக்குள்ள வீட்டுக்குள்ள வரும் திரைச்சீலைகள், நிலற்றிகள், மலர் ஒழுங்குகள், அதெல்லாம் வந்து துணை அணியாக வரும். இப்போ நீங்கள் அது 2ஐயும் வந்து இதாண்டக்கூடாது, குழம்பக்கூடாது. துணை கூறுகள் என்றா வேற, துணை அணிகள் என்றா வேற. அப்போ துணை கூறுகள் இவ்வளவு வரும். தளவாடமோ, உபகரணமோ, ஒளியூட்டமோ, சுவரோ, நிலம், கூரை, பாவெல்லாம் இந்த துணை கூறுக்க வரும். அப்போ 4 விடயங்கள் இதில் சரியாக கொடுத்தீங்க. 4ஐ குறிப்பிடுக வேண்டிய 1க்கு அரை புள்ளிப்படி 4 விடயத்தை நீங்கள் சரியாக கொடுத்தாதான் அங்கே 2 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது பார்த்தோம்னு சொல்லி சொன்ன அடுத்த கேள்விய, புரதத்தின் இயல்பு கடலில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 4ஐ குறிப்பிடுக. ஏன்னு சொல்லி சொன்னா, புரதம் வந்து புரதத்துக்குரிய இயல்பு வந்து பாதிக்கப்பட்டால் உண்மைக்கு நச்சுத்தன்மை ஆகிற தன்மை வந்து புரத உணவு அதிகமாக இருக்கு. அப்ப அந்த இயல்பு கடல்ல வந்து செல்வாக்கு செலுத்துற காரணிகள் நாங்க பார்த்தோம்னா, உயர் வெப்பநிலை. ஏண்டா முட்டையோ என்னத்தையும் எடுத்து பார்த்தா, முட்டையை தானத்துக்கு எடுத்தாலும் ஆகலும் வெப்பம் கீட்டாயினா உங்களுக்கு அதில் ஒரு வித்தியாசம் தெரியும். அப்ப உயர் வெப்பநிலை அதுல ஒரு காரணமாக காணப்படுது. அடுத்தது பாதகமான கதிர்ப்பு, அடுத்தது செறிந்த அமிலமோ, செறிந்த மூலம், அடுத்த செறிந்த உப்பு வகைகளையோ அல்லது பாரலோக வகைகளையோ நாங்கள் வந்து அதுக்குள்ள குடுக்கேக்க, அந்த உணவோட நாங்கள் சேர்க்கேக்க வந்து அந்த புரதத்தின் இயல்பு வந்து அதில் உள்ள தன்மைகள் வந்து அற்று போகுது. அதால வந்து பாதிப்புகளும் அதிகம் ஏற்படும். அப்ப 4 இதா கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 2 புள்ளி அங்க வழங்கப்படும். 4 விடயத்துக்கு. ஏன்னு சொன்னா நீங்கள் என்னன்னா 4ஐ குறிப்பிடுகண்டா ஏனோ தானோண்டு ஒரு விடையோ 2 விடையோ உங்களுக்கு தெரிஞ்சது எழுதி போட்டு அப்படியே விடுறது. 4 சொல்லி சொன்னா 4 விடையை கொடுங்க, சரியான விடை. அல்லாட்டிக்கு கூட தெரிஞ்ச கூட 5ஆவது எழுதி வையுங்க. ஏன்னு சொன்னா பாயிண்ட்ஸுக்கு தான் நாங்கள் மார்க்ஸ்
நீங்கள் அந்த சரியான இயல்பு கடல்ல செல்வாக்கு செலுத்துங்க ஆரணிகள் அந்த 4 இருந்தால்தான் 4க்கும் போட்டுத்தான் அங்க அரை அரை புள்ளிப்படி 2 புள்ளி அங்க வழங்கப்படும். சரிதானே? அடுத்த கேள்வியை நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா சமிபாட்டு தொகுதியில் சமிபாட்டு தொகுதி ஒரு பெரிய ஒரு பகுதி உங்களுக்கு அந்த சமிபாட்டு தொகுதியில பெருங்குடலினால் ஆற்றப்படும் தொழிற்பாடு 2ஐ குறிப்பிடுக. அப்ப சமிபாட்டு தொகுதியில பெருங்குடலால ஆற்றப்படும் தொழிற்பாடு பெருங்குடல் பெருங்குடலால ஆற்றப்படுற தொழிற்பாடுகளை நாங்க பார்க்க அங்க நீரும் கனிவுப்புகளும் மீள குருதி என்ன செய்யப்படுது அகத்துறிஞ்சப்படுறது ஒரு தொழிற்பாடு. அதுல வெளியேற்றப்படுற நீரும் கனிவுப்புகளும் குருதியால அகத்துறிஞ்சப்படுகிறது. அதே போல பெருங்குடல்ல வாழும் பாக்டீரியாக்கள் விட்டமின் கே பயோட்டின் ஆகியவற்றை உற்பத்தி செய்வதோடு பெருங்குடலால அவை குருதியில் அகத்துறிஞ்சப்படுற தன்மை கூடுதலாக இருக்குது. அப்ப விட்டமின் கே பயோட்டின் இதுவெல்லாம் என்ன செய்யப்படுது உற்பத்தி செய்வதோடு பாக்டீரியாக்களால உற்பத்தி செய்யப்படுவதோடு அது பெருங்குடலால குருதியில அகத்துறிஞ்சப்படுது. அது நுண்ணுயிர்களிட இயக்கம். அடுத்தது எஞ்சுகின்ற பதார்த்தம் என்ன செய்யப்படுதுன்னு சொல்லிட்டோம். நாங்க உட்கொண்ட உணவுகள் சமிபாடடைந்து மிச்ச கழிவுகள் எல்லாம் எஞ்சுகின்ற பதார்த்தம் அவ்வளவும் கலக்கப்பட்டு மலமாக சேமிக்கப்பட்டு என்ன செய்யப்படுதுன்னா புத வழியாக வெளியேற்றப்படுது. இதுவும் பெருங்குடல் அகற்றப்படுறதும் பெருங்குடல் தொழிற்பாடாக காணப்படுகிறது. அதே போல உங்களுக்கு கேள்விகள் சிறுகுடல்ல தொழிற்பாடோ வாயு சமிபாட்டு தொகுதியில பகுதிகள தொழிற்பாடுகள் எதென்றாலும் வரலாம். இதுக்கு பதிலாக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஆற்றப்படும் தொழிற்பாடு 2 என்றால் நீங்க 2 விடயம் குறிப்பிட்டா தான் உங்களுக்கு அங்க 2 புள்ளிகள் வழங்கப்படும். 5வது கேள்வியை நாங்க பார்த்தோம் என்றால் போசனை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கென செயற்படும் போசனை பிரச்சனை நாங்க பகுதி 1லையும் பார்த்தோம். ஒரு பாரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லி சொன்னார். அந்த போசனை பிரச்சனையை தீர்ப்பதற்கென செயற்படும் அரசு சாரா நிறுவனங்கள் 4ஐ குறிப்பிடுகன்னு சொல்லியிருக்கு. நிறுவனங்கள் உங்களுக்கு தெரியும். அரச நிறுவனம் இருக்குது, அரசு சாரா நிறுவனங்கள் இருக்கு, அதே போல சர்வோதய அமைப்புகள் காணப்படுகிறது. பொது அமைப்புகளும் அதுல இருக்கு. 3 பிரிவுகளும் அங்க காணப்படுது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னா அரசு சாரா நிறுவனங்களை பார்த்த ஒன்று யுனெஸ்கோ, அடுத்தது சர்வோதய அமைப்பு, அடுத்தது வேர்ல்ட் விஷன், யுனிசெஃப், உலக வங்கி, அடுத்தது விவசாய ஸ்தாபனம், அடுத்தது அது தொடர்பான போசனையியல் தொடர்பான சர்வதேச அமைப்புகள். இதுவளவும் அரசு சாரா நிறுவனங்களுக்குள்ள வருது. அப்ப அதை நீங்க தெளிவாக அரசு சாரா நிறுவனம் என்ன, அரச நிறுவனம் என்ன, அது அமைப்புகள் என்ன, பொது அமைப்புகள் என்னன்னு சொல்லி தெளிவாக பிரிச்சு படிச்சீங்கன்னா தான் அதுக்குரிய விடைய சரியாக இருக்கு. அப்ப 4 விடயத்தாங்க விளங்கல 2 புள்ளிகள் வழங்கப்படும். 1க்கு அரை புள்ளிப்படி வழங்கப்படும். அப்ப நீங்க யோசிக்கல நான் சரியா தானே விடை எழுதினான், ஆனா எனக்கு பெறுவர் சரியா வரையிலையான்னு சொல்லி யோசிப்பீங்களா? எந்த முறையும் கூடுதலாக சீப்பருவர் தான் கூடுதலா வந்ததுக்கு காரணம் நீங்கள் இந்த வடிவ பாயிண்ட்ஸை தெளிவாக கொடுக்காததும் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்ப சரியாக கொடுங்க. அடுத்த கேள்வி 6ஆம் வினாவை நாங்கள் அடுத்ததா பார்ப்போம். பருத்தி துணியை மினுக்குவதால் கிடைக்கும் அனுகூலம். பருத்தி துணி உங்களுக்கு தெரியும். பருத்தினாரோட குறுக்கு வெட்டு முகத்தோட்டம் நடுக்கு வெட்டு முகத்தோட்டம் எல்லாம் பகுதி 1ல பார்த்தோம். அதே போல இந்த பருத்தி துணியா குழந்தை ஆடைகளுக்கு மிகவும் பொருத்தமானது உண்டு. அப்ப இந்த பருத்தி துணியை மினுக்குறோம். பருத்தி துணியை தயாரித்து போட்டு மினுக்குறோம். அதுக்கு என்ன காரணம்? ஏன்னு சொன்னா அந்த துணியிட்ட உறுதித்தன்மை என்ன செய்யப்படுது அதிகரிக்கப்படுது. துணியில ஒரு பிளப்பு ஒரு உறுதித்தன்மை அங்க அதிகரிக்கப்படுது. அது மேற்புறம் துணியில மேற்புறம் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா நல்ல பிரகாசமான தன்மையில காணப்படும். சரிதானே? நாங்கள் மினுக்கிறதால அது நீர அகத்துறின்ற தன்மை அங்க என்ன செய்யப்படும்னு சொன்னா அதிகரிக்குது. அதே போல நாங்கள் மினுக்கிதன்றபடியா இழுபடுற தன்மையும் அதிகமாக காணப்படும். இழுபடும் தன்மையும் அதிகமாக காணப்படும். வர்ணங்களின் பால் காட்டுகின்ற கவர்ச்சியும் தரம் மினுக்கேக்குல அதுவும் தரமும் அதிகரிக்குது. வர்ணங்களின் பால் காட்டுகின்ற கவர்ச்சியும்
அதிகரிக்கிற தன்மை வந்து காணப்படுது. பருத்தி துணியில ஒரு நிமிக்கிறதால கிடைக்கிற அனுகூலமாக இருக்குது. அப்ப நீங்க 2 விடயத்தை கொடுக்கலாங்க, புள்ளிகள் 2 வழங்கப்படும். அடுத்தது பசை நீக்கல். பசை நீக்கல் என்பதை வரைவிலக்கணப்படுத்துக. ஏன் பசையை நீக்கணும் நீங்க யோசிப்பீர்கள். ஆனா நாங்க என்ன செய்யணும், நெசவு என்ன, பாவு நூலையும் ஊடை நூலையும், பாவு நூல் நீளப்பாட்டுக்கு இருக்கிறது எப்பையும் துணியில வந்து உங்களுக்கு சொல்லித்தாவது நீளப்பாட்டுல இருக்கிறது வந்து பாவு நூல், ஊடறுத்து போறது ஊடை நூல். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொல்லிட்டோம், உங்களுக்கு தெரியும். அந்த பாவு நூலை பிரிச்சு எடுக்கலாம் அப்படி தண்டு. அப்ப இந்த பாவு நூலும் ஊடை நூலும் வந்து காணப்படுது. அப்ப நெசவு செயல்முறையின் போது தொடங்க முன்னர் இந்த பாவு நூல்களிட உறுதிய வந்து, பாவு நூலுடைய நிலை குத்து இதா இருக்கும். அப்ப உறுதியா இருந்தா தான் நாங்க துணி உறுதியா இருக்கும். அப்ப அதுல வந்து உறுதியை வந்து அதிகரிப்பதற்காக என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, அந்த சுற்றின் மீது நெசவின் மீது நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா பசைய மேல போடுவோம். பசை எனப்படும் ஒரு மாப்பொருளான தன்மையை என்ன ஒட்டும் தன்மையுள்ள ஒரு திரவம் வந்து அங்க பூசப்படுகிறது. பூசப்பட்டு துணியை நெசவு செய்து முடிச்ச பின்னர் தொடர்ந்து என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா, ரசாயன செயல்முறைக்கு உட்படுத்துறதுக்கு முன்னர் வந்து நூல்கள்ல இருந்து விளப்பட்ட அந்த பசையை கட்டாயம் என்ன செய்யணும், நாங்கள் நீக்கணும். நீக்கித்தான் ரசாயன செயல்முறைகளுக்கு உட்படுத்தணும். ரசாயனம் ஊற்றுறதோ என்னென்றால் அப்ப அதற்காண்டி தான் நாங்கள் பசையை வந்து நீக்கம் செய்கிறது. அதான் பசை நீக்கல் என்று சொல்றது. அப்ப பாவு நூல்கள்ல உறுதியை பேன்றதுக்கு நாங்க பசை மாப்பொருளான பசையை எடுறோம். அந்த பசையை பிறகு ஒரு திரவமண்ட பூசுறோம். பிறகு என்ன செய்யறோம், அந்த நெசவு செய்து முடிஞ்ச பிறகு அதை நீக்கித்தான் பிறகு அடுத்த ரசாயன செயற்பாடுகளுக்கு உட்படுத்துறோம். சரிதான். அப்ப நூல்கள்ல இருக்கிற பசைகள் வந்து அங்க அகற்றப்படுகிறது. சரியா? அப்ப இதுல பரவிலக்கணத்தை நீங்க சரியா இதுல இப்ப பாக்கல கட்டாயம் பாவு நூல்ல உறுதி என்ற ஒரு சொல் வரணும். அதை பாப்பி நான் கட்டாயம் உங்களை திருத்தேக்கல. அதே போல அந்த ஒட்டுந்தன்மை உள்ள திரவம் வந்து பூசப்படுற விடயம் வரணும். பிறகு ரசாயன செயல்முறைக்கு உட்படுத்த முன் நூல்கள்ல உள்ள இடப்பட்டுள்ள பசையை வந்தாங்க நீக்கிற தன்மை இவ்வளவும் வந்தாங்க கட்டாயம் உங்களுக்கு வரணும். வந்தாத்தான் உங்களோட 2 புள்ளி வழங்கப்படும். அதை பார்த்து யார பாயிண்ட்ஸ் கொடுத்து கொண்டு போகணும். இந்த பாவனூல்ல ஒரு அப்படித்தான் கொடுப்பீங்க. உங்களுக்கு பார்த்துட்டு நீங்க நார்மலா அழுதி இருந்தா சும்மா மேலோட்டமா அழுதிருந்தாங்க புள்ளி வழங்கப்படுறது. இதனால உங்களோட இதுகள் குறைக்கப்படுகிறது. அப்ப அவதானமா இருக்கும். அடுத்தது வந்து தொடர்பாடல். தொடர்பாடல்ல வந்து கேள்வி வந்திருக்கு. எழுத்து மூல தொடர்பாடல்களின் நன்மைகள் 2ஐ குறிப்பிடுக. தொடர்பாடல் எழுத்து மூல தொடர்பாடல் உண்டு, வாய்மொழி மூல தொடர்பாடல் உண்டு இருக்கு. அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குது, அனுகூலம் பிரதிகூலம் 2ம் இருக்குது. அப்ப நீங்க அவ்வளவு படிவம் உங்களுக்கு தெளிவா இருக்கும். நம்ம எழுத்து மூல தொடர்பாடல்ட நன்மைகளை நாங்க பார்த்தா ஒரு எழுத்து மூலம் பண்ணிக்க நாங்க எந்த காலம் என்ன செய்து கொள்ளலாம், மீண்டும் மீண்டும் அதை வாசிக்கக்கூடிய தன்மை வந்து அங்க காணப்படுகிறது. அதே போல மீள்பாவனைக்குன்னா ஒரு கோவைப்படுத்தி வைக்கலாம். ஒரு ஃபைல் இதுல வந்து ஒரு கோவை இதுல வந்து கோவைப்படுத்தி வைக்கல வந்து எந்த காலமும் அதை எடுத்து பார்க்கக்கூடியதோ இது ஆவணப்படுத்திக்கல அதை கொடுக்கக்கூடிய தன்மைகள்ல இருக்கும். 2வது விடயம் வாய்மொழி அண்டைக்கு என்ன அதை கதைச்சு போட்டு அந்த இடத்துலயே விட்டுட்டு போயிடும். அப்ப அதால எங்களுக்கு ஆவணப்படுத்துறதுக்கு கொண்டும் இருக்காது. அப்ப மீள்பாவனைக்கு நான் கோவைப்படுத்த முடியும். அதே போல எழுத்து மூல சான்றாக அமைவதால் பின்னரும் கூட நிரூபிக்கக்கூடிய ஆற்றல் அங்க என்ன செய்யுற கூடுதலா இருக்கு. ஏதாவது ஒன்று நிரூபிக்கணும், நான் அனுப்பினான் இந்த விஷயம் என்று சொல்லி சொன்னா கட்டாயம் அங்க என்ன செய்து கொள்ளலாம், நாங்கள் அனுப்பின விடயம் கோவைப்படுத்தி இருந்தா அதை பார்க்கலாம். அப்ப எழுத்து மூலத்தால இந்த நன்மைகள் கிடைக்குது. வாய்மொழி மூலம் வரான நன்மைகள் இல்லை. அது வாய்மொழி மூலமாக அந்த நேர கதை பேச்சு மட்டும்தான். அப்ப இவ்வளவு நன்மையும் அதால கிடைக்குது. அப்ப நீங்க 2 விடயத்தை குறிப்பிடலாங்க. 2 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்து 9வது வினாவை நாங்க பார்த்தோம்னா கழிவு பொருள் முகாமை என்பதை வரையறுக்குக. கழிவு பொருள் முகாமை. கழிவு பொருட்களை உங்களுக்கே தெரியும், எல்லா இடங்கள்லையும் நீங்க அவதானிச்சிருப்பீர்கள். கழிவு பொருட்கள் வந்து முகாமைப்படுத்தப்படுகிறது. ஒவ்வொரு கொளுத்தின் போடுறது கொளுத்தி ஒவ்வொரு நிறங்கள் பாக்ஸுக்குள்ள பெட்டிக்குள்ள ஒவ்வொரு இதுகள் போடக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு உணவுக்குமே வந்துட்டு கொளுத்தினுக்கு ஒரு கலர், அதே போல உணவுப் பொருட்களுக்கு இதுன்னு சொல்லி அப்படி
அப்படி வந்துட்டு கடதாசிக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உணவுக்குமே கழிவு பொருள் முகாமைன்னு சொல்லி வந்துட்டு அதை மீள் சுழற்சிக்கு நாங்கள் அதுக்கு பிரிச்சு பாவி கேட்கல மீள் சுழற்சிக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்ப கழிவு பொருள் முகாமை என்றால் கழிவு பொருட்கள் காரணமாக ஏற்படும் சூழல் சார்ந்த தாக்கத்தை நாங்க என்ன செய்வோம், முகாமை செய்கிறதால இழிவளவாக்கலாம், குறைச்சு கொள்ளலாம். இழிவளவாக்குவதற்காகவும் அவை தோற்றம் பெறும் சந்தர்ப்பங்கள் தொடக்க இறுதியில வெளியேற்றுதல் வரையிலான சகல கருமங்களையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த செயல்முறைதான் அந்த கழிவு பொருள் முகாமை. அப்ப அந்த கழிவு பொருள் தோற்றம் பெறும் சந்தர்ப்பம், அதோட தொடக்கம், அதை என்ன செய்கிறோம், என்ன மாதிரி அதை வேறாக்குறோம், அதை எப்படி கொண்டு அதுல இருந்து சகலதும் கழிவு பொருள் முகாமைக்குள்ள வருது. அப்ப கழிவு பொருளை நாங்கள் சேகரிப்போம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா பிறகு அதை வேறாக்குவோம். என்ன பொலித்தீனா புறம்பாகவும் உணவு கழிவு புறம்பாக கடதாசிகள் புறம்புன்னு சொல்லி வேறாக்கி கொள்ளுவோம். பிறகு அங்கே ஒரு இடத்துல கொண்டு செல்வோம். பிறகு களஞ்சியப்படுத்துவோம். பிறகு அங்க பதப்படுத்தலை செய்து வெளியேற்றல் நடவடிக்கையை மேற்கொள்வோம். இதான் கழிவு பொருள் முகாமைன்னு சொல்லி கட்டாயம் நாங்கள் இந்த கழிவு பொருட்களை முகாமைத்துவப்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு விடயமா இருக்கு. இப்ப நாட்டில் ஏற்படுற சூழல், இப்ப வெப்பம் அதிகரிக்கிறது எல்லாம் உங்களுக்கு தெரியும். புற ஊதாக்கல்கள்ல இருந்து மேல ஓசோன் படலத்துல பாதிப்புகள் ஏற்படுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அதை நாங்கள் கழிவு பொருட்களை முகாமை செய்கிறது ஒரு மிக முக்கியமான விடயம். அப்ப இந்த வரைவிலக்கணத்தை வடிவாக கொடுத்து நீங்கள் உதாரணங்களும் கொடுத்தால் தான் உங்களுக்கு அங்க 2 புள்ளிகள் வழங்கப்படும், அல்லாத புள்ளிகள் வழங்கப்படாது. நீங்கள் கழிவு பொருள் முகாமை என்று சொல்லி மேலோட்டமா சும்மா கழிவுகளை சேகரித்து பாதுகாக்கிறனாலே அங்க புள்ளி இல்லை. சரியா? அடுத்தது நாங்கள் 10வது வினாவை பார்ப்போம். கட்டளமை பருவத்தில் வெளிக்காட்டப்படும் உளவியல் பிரச்சனைகள் 4 குறிப்பிடுக. கட்டளமை பருவம். கட்டளமை பருவத்துல உண்மைக்கே நீங்களும் கட்டளமை பருவ வயது பிள்ளைகளா, வயது பருவத்துல நீங்களும் இருக்கிறீர்கள் பிள்ளைகள். அப்ப அந்த பருவத்துல பல உளவியல் பிரச்சனைகள் வரும். நீங்க இதெல்லாம் பாடமாக்கி தண்டோட உங்களுக்கு வரும். வீட்டை பேசினாலோ நீங்கள் நினைச்சது உங்களுக்கு கொடுக்கலையாண்டாலும் அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரும். அப்ப பாக்கியத்துல கட்டாயம் உள அழுத்தம் ஏற்படும். உளவியல் பிரச்சனைக்கு மிக முக்கியமானது. எங்களுக்கு எது மனதுல பாதிப்போ இது பிரச்சனையா தெரிஞ்ச உலகத்துல ஒரு அழுத்தம் வரும். அப்ப அழுத்தம் வந்தாங்களால எதுவும் செய்யலாத ஒரு தன்மை கட்டாயம் வரும். அப்ப ஒரு சோகமான தன்மை, ஒரு சோகமான உணர்வு காணப்படும். மற்றது பதகளிப்பு வரும். இதை செய்து முடிக்கணுமா, இதாண்டோணுமான்னு சொல்லி ஒரு பதகளிப்புக்கு என்ன செய்யலாம், என்ன தீர்வுன்னு சொல்லி உளவியல் பிரச்சனைகள் வரைக்கும் ஒரு பதகளிப்பு தன்மை வரும். அதே போல ஒரு வெட்கத்தன்மைகள் வரும். விரக்தி ஆகலும் கூட எங்களுக்கு ஒரு விரக்தி எண்ணத்துக்கு அப்படி ஒரு விரக்தி தன்மைகள் வரும். மற்ற பயப்படுற தன்மை, எங்கள் கவலைப்படுற தன்மை எல்லாம் பார்க்க போய்க்கல கட்டளமை பருவத்துல காணப்படுற என்ன உளவியல் பிரச்சனைகளாக காணப்படுது. அப்ப இது நீங்கள் பாடமாக்க உங்கள்ட்ட ஏற்படுற தன்மை, நாங்களுக்கு உங்களுக்கு ஒரு கோபம் என்னத்தை வெளிக்காட்டுறோமோ அதெல்லாம் உளவியல் பிரச்சனைக்கு தான் வர போகுது. அப்ப இந்த 4 விடயத்தை நீங்கள் அங்க குடுக்கதான் உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப இந்த மொத்தமாக 10 வினாக்களுக்கும் 10 தர 2 புள்ளிப்படி 20 புள்ளிகள் வழங்கப்படும். 2ஆம் வினாவுக்கு போவோம் பிள்ளைகள். 2ஆம் வினாவில் முதலாவது வினா தொழிற்படு தன்மையின் போது, ஒரு தொழிற்படு தன்மையின் போது கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் 3ஐ குறிப்பிடுக. இப்ப தொழிற்படு தன்மையின் போது கவனம் செலுத்த வேண்டிய காரணிகள் என்று சொல்லிக்க உங்களுக்கு 3 காரணி இருக்குது. ஒன்று சரியான செயற்தொடர்புகள், பொருத்தப்பாடு, அடுத்தது தர நியமம். இது 3ம் தொழிற்படு தன்மையின் போது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கிய காரணிகளாக காணப்படுது. இந்த காரணிகளை கொண்டு உங்களுக்கு விளக்கங்கள் எல்லாம் கீழே இருக்குது. அதே சில நேரம் ஒரு 5 மார்க்ஸுக்குரிய வினாவுக்கு சில நேரம் பெறலாம். தொழிற்படு தன்மையின் போது கவனம் செலுத்த வேண்டிய காரணிகளை குறிப்பிட்டு அதை விளக்க சொல்லி வந்தா நீங்கள் அந்த காரணிகளை எழுதித்தான் என்ன செய்யணும், ஒவ்வொன்றையும் எழுதி அதுக்கேற்ற விளக்கத்தை கொடுக்கணும். அப்ப காரணிக்கு ஒரு புள்ளி, விளக்கத்துக்கு ஒரு புள்ளிப்படி அங்க வழங்கப்படும். அப்ப இதுல பார்த்தோம்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸுக்குரிய கேள்வி தானே.
அதால சரியான செயற்தொடர்பு பொருத்தப்பாடு தர நியமம். அப்ப 3 விடயம் அங்க இருந்தா தான் 3 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப 2வது கேள்வியை நாங்க பார்த்தோம்டா, வடிவமைப்பு கோட்பாடுகளை குறிப்பிட்டு ஒன்றை விளக்குக. வடிவமைப்பு கோட்பாடு உங்களுக்கு தெரியும், கலையின் அடிப்படை கோட்பாடு இருக்குது, அதே போல வடிவமைப்பு கோட்பாடுன்னு சொல்லி இருக்குது. அப்ப வடிவமைப்பு கோட்பாடுக்கு தான் சந்தம், சமநிலை, உறுத்தல், ஒருமைப்பாடு, ஒன்றிணைவு, விகித சமம் எல்லாம் வந்து வடிவமைப்பு கோட்பாடுக்கு வரும். அப்ப இந்த கோட்பாடுகளை வந்து நீங்க குறிப்பிட்டுட்டு பல கோட்பாடையும் நீங்கள் 6 கோட்பாட்டையும் வந்து குறிப்பிடுறதுக்கு அங்க 2 இதுல மாதிரி இதான் பட்டுட்டுது. 6 கோட்பாடுகளையும் குறிப்பிடுறதுக்கு 2 புள்ளிகளும், அதே போல ஏதாவது ஒன்றை வந்து நீங்க விளக்கி இருந்தீங்கன்னா 1 புள்ளிகளும் வழங்கப்படும். சந்தமண்டா என்ன, சந்தத்துல இருக்கு சந்தத்திலையும் நாங்கள் வகைப்படுத்தி கொள்ளலாம். அதே போல சமநிலை என்ன, முறைசார் சமநிலை, முறைசாரா சமநிலைன்னு சொல்லி இருக்குது. அதை உறுத்தல் அண்டைக்கு ஏதோ ஒரு இடப்பரப்புல நாங்க போய்க்கல ஏதோ ஒன்றங்களை கவரக்கூடிய தன்மை அங்க காணப்படுது. அந்த கவரக்கூடிய தன்மை தான் என்னன்னு சொல்லப்படுது, உறுத்தல் சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது ஒருமைப்பாடு அண்டைக்கு ஒரே விதத்தில் இருக்குது, ஒன்றிணைவும் அதே இதுதான். விகித சமம் அண்டைக்க என்ன, ஒன்றுக்கிடையிலான வித்தியாசம், விகிதங்கள். அப்ப அதற்குரிய தெளிவான விளக்கத்தை கொடுத்து நீங்க அதை படம் மூலம் காட்டினீங்கள் என்று சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு சரியான புள்ளி வழங்கப்படும். அப்ப விளக்கத்துக்கு 1 புள்ளி வழங்கப்படுகிறது. அதே போல அடுத்த கேள்வியை நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, 3வது வினாவை நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா, 3வது வினாவை கைத்தொழில் கழிவுகளால் சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் 5ஐ குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும் கைத்தொழில் நிறைய கைத்தொழில்கள் இருக்குது. அதனால அந்த கைத்தொழில்கள்ல இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் வந்து எங்களுக்கு சூழலுக்கு சரியான ஒரு பாதிப்புகளை வந்து கொடுக்கிறதன்மை அங்க காணப்படுகிறது. அப்ப இந்த கைத்தொழில் கழிவால வந்து தொழிற்சாலைகள் காரணமாக நிகழ்கின்ற ஒளி மாசடை ஒரு பெரிய பாதி. இந்த கைத்தொழில் சாலையில வந்து பெரிய இயந்திரங்கள் இயங்குறதாலையும் அதோட சத்தத்தாலையும் ஒளி வந்து கட்டாயம் மாசடைகிற தன்மை வந்து மிக ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. அப்ப ஒரு ஒளி மாசடை ஒரு பாரிய பிரச்சனை. அத்தது நீர் மாசடை, இந்த கைத்தொழில் சாலைகள்ல இருந்து வெளியேற்றப்படுகின்ற கழிவுகள் வந்து நீரை கடற்பரப்புலையோ அங்கேயோ நீரை அண்டித்தான் அங்க போகப்படுது, விடப்படுது. அதால வந்து எங்களுக்கு அதன் விளைவாக குடிநீர் சார்ந்த பிரச்சனைகள், அது சார்பான நெருக்கடிகள் வருது. ஏன்னா குடிநீரை நாங்க சிக்கனப்படுத்தி பாவிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நாளடைவில் போக போக குடிநீரையும் காசு கொடுத்து வாங்கின கொழும்புல சைட்ல நடக்கிற போல இங்கேயும் அந்த ஒரு நிலவரம் வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமா இருக்கு. அது அளவுக்கு மீறி நீர் மாசடைதல் ஒரு பெரிய பாரிய பிரச்சனையாக காணப்படுகிறது. அடுத்தது வந்து துணி அச்சிடற் கைத்தொழில் காரணமாக, துணி அச்சிடற் கைத்தொழில் காரணமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, சாய வகைகள் மண்ணுடனும் நீருடனும் சேர்தல், அதாலையும் வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா சாயத்துல பல ஒரு துணியை உங்களுக்கு முதலும் பார்த்து நாங்கள் ஒரு காரிக்கன் துணின்னு சொல்லி சொன்னா அப்புறம் அதை வலிட்டி அப்புறம் சாயம் மூட்டப்படுது. அப்ப சாயம் மூட்டைக்குள்ள அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா அந்த ரசாயன சேர்வைகள் அங்க சேர்த்துதான் சாயம் மூட்டப்படுது. அப்ப சாயம் மூட்டி நம்பிச்ச கழிவுகள் எல்லாம் அங்க மண்ணோடையும் நீரோடையும் சேருது. அப்ப அதனாலையும் எங்களுக்கு ஒரு பாரிய ஒரு பாதிப்பு வந்து அங்க ஏற்படுது. அடுத்து நச்சு பதார்த்தங்கள் உடலினுள் ஒன்று சேர்தலும் ஒரு பிரச்சனையாக காணப்படும். நச்சு பதார்த்தங்கள் அடுத்த தோல் பதனிடும் கைத்தொழில் காரணமாக பாரலோகங்கள் வந்து அங்க இதுல நீர்லயோ என்னதுலயோ சேர்றதன்மை காணப்படும். இதனால எல்லாம் இந்த கைத்தொழில் கழிவுகளாலையும் வந்து சூழலுக்கு பாரிய பாதிப்புகள் அங்க ஏற்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது. புகை அந்த இயந்திரங்கள்ல இருந்து வெளியேற புகைகளாலே எல்லாம் பாதிப்புகள் அதிகமாக இருக்கு. புவி வெப்பமடைதல் அதிகரித்து அங்க பெரிய பாரிய பிரச்சனையாக காணப்படுது. அப்ப நீங்கள் இந்த 5 விடயத்தையும் வந்து
குறிப்பிடல உங்களுக்கு அங்க 5 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? கட்டாயம் 5 விடயத்தை குறிப்பிட பாதிப்புகளை குறிப்பிடுகன்னு சொல்லித்தான் இருக்கு. அப்ப 5 விடயத்தை குறிக்க உங்களுக்கு 5 புள்ளி வழங்கப்படுகிறது. அடுத்த கேள்வியை பார்த்தோம்னு சொல்லி சொன்ன இந்த கழிவுப் பொருட்களை முகாமை செய்யும் 3 முறைகளை குறிப்பிட்டு 3 முறையை குறிப்பிட்டு அது 2ஐ விளக்க சொல்லி இருக்கு. அப்ப கழிவுப் பொருட்களை பாருங்க முகாமை செய்யும் 3 முறைகளை குறிப்பிட்டா. ஒன்று கழிவுப் பொருட்களை நாங்க முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா முதல் வேறுபடுத்தோம். 3 முறைகள்ல உண்டு கழிவுப் பொருளை முதல் வேறுபடுத்துதல், அதே போல மீள் சுழற்சிக்கு உட்படுத்துதல், அந்த கழிவுப் பொருட்கள் வெளியேறும் முறையை இனம் காணல். இந்த 3 விடயமும் குறிப்பிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு 3 புள்ளிகள் வழங்கப்படும். அதே போல அங்க நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 3 இதுல 2 விளக்கோணும் நீங்கள். அப்போ 2 விளக்கினீங்கன்னு சொல்லி சொன்னா சரியாக 2 புள்ளிகள் வழங்கப்படும். மொத்தம் 5 புள்ளி. அப்ப இந்த கழிவுப் பொருட்களை வேறுபடுத்த முதல் சொன்ன மாதிரி கழிவுப் பொருட்களை வேறுபடுத்தும் இதை நீங்கள் தெளிவாக படித்திருப்பீர்கள். ஒவ்வொரு வகை கழிவுகளையும் அதற்குரிய மாதிரி நாங்கள் வகைப்படுத்தணும். அதே போல அதை என்ன மாதிரி மீள் சுழற்சி பாவனைக்கு எதை மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம், எதை இதை அகற்றலாம் பசலையாக பயன்படுத்தலாம்னு சொல்லி இருக்கு. மீள் சுழற்சி பாவனை அதாவது கழிவுப் பொருளை வெளியேற்று என்ன மாதிரி நாங்கள் வெளியேற்ற போறோம். இதுல ஏதாவது 1-2 விளக்கி கொள்ளுங்க. சரிதானே? அப்ப 5 புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப இந்த 2வது வினா உங்களுக்கு 2வது வினா இப்ப முடிஞ்சு. இனி அடுத்ததான் நாங்கள் போவோம் 3வது வினா பகுதிக்கு. 3வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் 3வது வினா இந்த போசனை பகுதிக்குள்ளதான் உங்களுக்கு வருது. எப்பயும் உங்களுக்கு அந்த 10 வினாக்கு பிறகு 2ஆம் வினா எப்படியும் உங்களோட முன் பகுதிகளுக்குள்ளதான் எப்படியும் வரும் 2ஆம் வினா. என்னன்னு சொல்லி சொன்னா அந்த வாழ்க்கை சூழல் அதுகளோட ஒன்றிச்சுத்தான் கேள்வி வரும். அதே போல 3ஆம் வினா எப்பயும் போசனை பகுதிகளுக்குள்ள வரும். அப்ப போசனையில உங்களுக்கு கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, சைவாட்டு தொகுதி எல்லாம் படிச்சிருக்கீங்க. இதுல ஏதாவது ஒன்றுக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் வரலாம். அப்ப நாங்க இந்த கொழுப்பு பார்த்தோம்னா கொழுப்பு அமிலங்களை வகைப்படுத்தி அவற்றை அறிமுகம் செய்க. கொழுப்பு அமிலத்தை நாங்க வகைப்படுத்துறோம். கொழுப்பு அமிலத்தை நாங்க 3ஆக வகைப்படுத்துறோம். ஒன்று நிரம்பிய கொழுப்பு அமிலம், நிரம்பா கொழுப்பு அமிலம், அடுத்தது பல் நிரம்பா கொழுப்பு அமிலம். இந்த 3ஐயும் வகைப்படுத்தினதுக்கு உங்களுக்கு 1 புள்ளி வழங்கப்படும். இந்த 3க்கும் விளக்கம் நீங்கள் வழங்கிக்க அங்க 2 புள்ளிகள் வழங்கப்படுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதலாவது வகைப்படுத்திக்க நிரம்பிய கொழுப்பு அமிலம். நிரம்பிய கொழுப்பு அமிலம் என்று நாங்க பார்க்க கொழுப்பு அமிலத்தின் ஐதரோ கார்பன் சங்கிலியில கொழுப்பு அமிலத்துல ஐதரோ கார்பன் சங்கிலியில ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் அடங்கி இருக்கும். அங்க ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் அடங்கி இருக்கும். அப்ப எனவே இதன் அணுக்களால் வேறு பிணைப்புகள் அங்க உருவாக்க முடியாது. ஒற்றை பிணைப்புகள் மாத்திரமே காணப்படுது. ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் காணப்படுது. வேறு பிணைப்புகளை அங்க உருவாக்க முடியாது. கொழுப்பமிலங்களில் பிரதானமாக இது நிரம்பிய கொழுப்பமிலங்கள் இதுல அடங்கி இருக்கும். உதாரணமா நாங்கள் தியட்டிக், பாமிட்டிக் அமிலம், பியூத்ரிக் அமிலங்களை சொல்லலாம். சரிதானே? அப்ப ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில ஒற்றை பிணைப்புகள் மாத்திரம் காணப்படுறது அடங்கி இருக்கிறது அங்க நிரம்பிய கொழுப்பமிலம் சொல்லி சொல்லப்படுது. அடுத்தது நிரம்பா கொழுப்பு அமிலம். கொழுப்பு அமிலத்தின் ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில ஒற்றை பிணைப்புக்கு மேலதிகமாக இரட்டை பிணைப்புகள் ஒன்றோ அல்லது சிலவோ காணப்பட்டால் இரட்டை பிணைப்பு ஒன்று உள்ளதாயின் அது நிரம்பா கொழுப்பு அமிலம் என்று சொல்லி சொல்லப்படுது. சரிதானே? அப்ப நிரம்பா கொழுப்பு அமிலம் உங்களுக்கு சரி ஒற்றை. அதே போல பல் நிரம்பா கொழுப்பு அமிலம் என்றா இரட்டை பிணைப்புகள் ஒன்றுக்கு மேற்பட்டு காணப்படுமாயின் அது பல் நிரம்பா கொழுப்பு அமிலம் என்று சொல்லி சொல்லப்படுது. பல் நிரம்பா கொழுப்பு நிரம்பிய கொழுப்பு அமிலம் என்றா ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில ஒற்றை பிணைப்பு
ஒன்று மாத்திரம் அடங்கி இருக்கிறது தான் அது நிரம்பிய கொழுப்பமிலமனவும். நிரம்பா கொழுப்பமிலமண்டா ஹைட்ரோ கார்பன் சங்கிலியில் ஒற்றை பிணைப்புக்கு மேலதிகமாக இரட்டை பிணைப்புகள் ஒன்றோ சிலவோ காணப்பட்டால் அது நிரம்பா கொழுப்பமிலமனவும். பல் நிரம்பா கொழுப்பமிலம் சொல்லி சொன்னா இரட்டை பிணைப்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்டது காணப்படுமாயின் அது பல் நிரம்பா கொழுப்பமிலம் சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப கட்டாயம் பிள்ளைகள் நீங்கள் இந்த மூன்றுக்கும் விளக்கம் கொடுத்திருக்கணும். அப்ப அதுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். இல்லாட்டி இதுல வேற கல்விகளும் உங்களுக்கு கேட்கலாம். கொழுப்புண்ட இயல்பை கேட்கலாம், இல்லாட்டி கார்போஹைட்ரேட் புரதம் சார்ந்த வினாக்கள், இல்லாட்டி ஏதோ உண்டு, இல்லாட்டி சைவாடு சம்பந்தமாகவோ வேற இல்லாட்டி போசனை சம்பந்தமான வினாக்களும் உங்களுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக காணப்படுது. அப்ப நீங்க தெளிவாக அதுல இருக்கணும். அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா கொழுப்பினால் ஆற்றப்படும் தொழிற்பாடுகள் 3ஐ குறிப்பிடும். கொழுப்பால ஆற்றப்படும் தொழிற்பாடுகள், கொழுப்பு அமிலத்தால உங்களுக்கு ஆற்றப்படுற தொழிற்பாடண்டேக்கில வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எங்கட உடலுண்ட உண்மைக்கே உடல்ல மேற்பரப்பு தோலுக்கு கீழே உங்களுக்கு கொழுப்பு படிஞ்சிருக்கு. அது படிந்திருக்கிற வழியாத்தான் என்ன செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னா வெப்பத்துல இருந்து எங்களுக்கு காக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. உடலின் வெப்பநிலையை கட்டுப்படுத்துவதற்கும் உடலுக்கு திட்டமான வடிவத்தை வழங்குறதுக்கு அது உதவியா எங்களுக்கு இருக்குது. அந்த உடலின் மேற்புற கவசத்துல வந்து அடங்கி இருக்கிறதால உடலில் இருந்து நீர் அகற்றப்படுவது அங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த உடல்ல உள்ளுறுப்புகளை சுத்தி முக்கியமான உள்ளுறுப்புகள் மூளை மற்றதுங்கிற முக்கிய உறுப்புகளை சுத்தி வந்து இந்த கொழுப்பு வந்து காணப்படுறதால வந்து அதிர்வுகள்ல இருந்து எங்களை பாதுகாக்குது. நாங்க விழுந்துட்டோமோ இதண்டால அதிர்வுகள்ல இருந்து பாதுகாக்கிற ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. அதே போல விட்டமின் ஏடிஇகே வந்து கொழுப்புல கரைந்துதான் எங்க உடல்ல அகத்துறிஞ்சப்படுகிறது. ஏன் நீங்கள் யோசிச்சு பாருங்க, கீரை வகைகள் அடுத்தது வரைகள் செய்யலாம் இது தேங்காவு கலக்கிறதுக்கு காரணம் வந்து விட்டமின் என்ன செய்யுது, அதுல உள்ள விட்டமின்கள் வந்து கொழுப்புல கரைந்துதான் நம்மளோட உடல்ல என்ன செய்யப்படுது, அகத்துறிஞ்சப்படுகிறது. அப்ப அதனாலதான் கூடுதலாக அங்க கரைக்கப்படுது. அப்ப நீங்க யோசிப்பீங்க ஏன் சும்மா தண்டலாம் தானே, அதுதான் உண்மையான விஞ்ஞான ரீதியான காரணம். அதே போல இரும்பு அகத்துறிஞ்சப்படுறதுக்கும் கீரைக்கு தேசி புளி விடுறதுக்கு காரணம் வந்து அந்த கீரையில உள்ள இரும்பு வந்து எங்களோட இலகுல அகத்துறிஞ்சதுக்கு விட்டமின் சி வந்து வேணும். அப்ப அதனாலதான் தேசி புளியில அது இருக்கு, அதால அங்க நாங்க அதை விடுறோம். சரிதானே? அந்த தெளிவையும் இங்க தெளிவுபடுத்தி கொள்ளணும். அப்ப இங்க விட்டமின் ஏடிஇகே வந்து ஆகிய கொழுப்பில் கரைகின்றமையால் அவற்றின் அகத்துறிஞ்சல் அங்க தூண்டப்படுகிறது. அதே போல உணவு கால்வாயிலே கொழுப்பு இருக்கிறாரு, உணவு வந்து வலிக்கு செல்றதுக்கும் அங்க இலகுவாக இருக்குது. அப்ப இது இவ்வளவும் கொழுப்பால ஆற்றப்படுற தொழிற்பாடுகளாக காணப்படும். நீங்கள் 3 விடயத்தை குறிப்பிட்டீங்கள் என்றால் 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்தது பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா 3வது புரதத்தை இனங்காண்பதற்குரிய பரிசோதனையை குறிப்பிட்டு அவற்றை விளக்குக. புரதத்தை இனங்காண்பதற்குரிய பரிசோதனையை குறிப்பிட்டு அதை விளக்குக. இன்றைக்குல உங்களுக்கு தெரியும் பைரேட்டு சோதனை வந்து ஒரு புரத பரிசோதனையில உண்டு. இப்ப நீங்க எல்லாம் பாடசாலையில செய்து பார்த்திருப்பீங்க. புரத பரிசோதனை இதற்கு செய்து பார்த்திருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகத்திலையும் இருக்கும். இப்ப நாங்க என்ன செய்ய மாட்டோம், முட்டை வெள்ளை கருவை வந்து நீருடன் கலந்து தயாரித்து மட்டும் வெள்ளைக்கருவை எடுத்து வெண்கருவுன்னு சொல்லி சொன்னா நீர் எடுப்போம். ஒன்றுக்கு 5 விகிதத்துல எடுப்போம். எடுத்து அது கரைசலை வந்து என்ன செய்வோம், புரத கரைசலாக பயன்படுத்தலாம். சரிதானே? பயன்படுத்தி போட்டு அப்புறம் சோதனை குழாயில விடுவோம். சரி, குழாய் ஒன்றுல விட்டுட்டு புரத கரைசல்ல வந்து 2 மில்லி லிட்டர் இட்டமண்டா அதோட 5 வீத பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் 2 மில்லி லிட்டர் சேர்த்து அதற்கு பிறகு 1 வீத செப்பு செல்வெண் 5 வீதம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு
அதே போல ஒரு வீதம் செப்பு செல்வை கரைசலையும் வந்து அதோட சேர்ப்போம். ஒரு வீதம் அது 2 மில்லி லிட்டர் தான் சேர்த்து சரியாக சேர்த்து நாங்கள் கலக்கேக்க வந்து அது ஊதா நிறமாக வந்தால் அதில் புரதம், இந்த உணவுல புரதம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இனங்காண்டு கொள்ளலாம். அதை பைரேட்டு பரிசோதனை அடுத்தது மிலன் பரிசோதனைன்னு சொல்லி இருக்கிறத அதை பார்த்து கொள்ளுங்கோ. அதே போல அங்கே அதை நாங்கள் பார்த்தோம்னு சொல்றேன். சில நேரம் உங்களுக்கு கொழுப்பிட பரிசோதனை வரலாம், கொழுப்பு பரிசோதனை வரலாம், அல்லாட்டி கார்போஹைட்ரேட் இனங்காண்ட பரிசோதனைகள் வரலாம். அதே போல ஸ்பாட் எக்ஸாமுக்கும் வைக்கலாம். உங்களோட ஸ்பாட்டுக்கும் ஏதாவது உண்டை பற்றி அங்கே செய்யக்கூடிய மாதிரி பொருள்களை வச்சு போட்டு இது என்ன பரிசோதனைக்குரியான்னு சொல்லி இனங்காண சொல்லி கேட்கலாம். அப்போ அதில் தெளிவாக இருங்க பிள்ளைகள். அதுக்கு மொத்தமாக நீங்கள் வடிவா அந்த பரிசோதனையை குறிப்பிடுறதுக்கு 1 புள்ளியும் விளக்கத்தை தெளிவாக கொடுக்கறதுக்கு 4 புள்ளியும் சேர்த்து 5 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். இனி அடுத்ததான் 4ஆம் வினாவை நாங்கள் பார்க்க உணவு சமன்பாட்டு தொகுதியில் கார்போஹைட்ரேட் சமன்பாடடையும் விதத்தை விளக்குக. கார்போஹைட்ரேட் மட்டும் சமன்பாடடையும் விதம் என்று நாங்கள் பார்க்க நாங்கள் உட்கொள்ற கார்போஹைட்ரேட் உணவு நாங்கள் இப்போ சோறு எடுத்துக்கொண்டு சாப்பிடல நாங்கள் அதை மென்று சாப்பிட உங்களுக்கு ஒரு விளங்கும் மென்று கொண்டிருக்கே ஒரு இனிப்பு சுவை அங்கே ஏற்படும். அப்போ நாங்கள் இங்கே பார்க்க என்ன நடக்கும்னா உமிழ்நீரில் உள்ள அமிலேசு தான் அதுக்கு காரணம். அங்கே என்ன நடக்குன்னா பல்சக்கரைட் உணவு நீரோட சேர்ந்து உமிழ்நீரில் உள்ள அமிலேசு தைலின் என்ற நொதியத்தால இந்த பல்சக்கரைட் வந்து மோல்டோஸாக மாற்றப்படுகிறது. அப்போ வாய்க்குழியில் அங்கே மாற்றம் ஏற்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா இது அடுத்தது இறப்பையில வந்து இந்த கார்போஹைட்ரேட் வந்து மாற்றம் அடைவது இல்லை. ஆனா அங்க என்ன செய்யறது ஹைட்ரோகுளோரிக் அமில ஊடகத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து அமில ஊடகத்தை ஏற்படுத்தும். இதனால் கார ஊடகத்திலே செயற்படும் உமிழ்நீரில் உள்ள அமிலேசிட செயற்பாடு மட்டும் அங்க தடைப்படுவதை ஒழிய வேறு செயற்பாடுகள் அங்க நடைபெறுவதில்லை. அதுக்கு பிறகு முன் சிறுகுடல்ல சதையச்சாற்றாலும் பித்தச்சாற்றாலும் கார ஊடகம் ஏற்பட்டு சதையச்சாற்றுள்ள அமிலேசு மாப்பொருள் என்ன செய்யுது மோல்டோஸா மாற்றுது. அதுக்கு பிறகு அங்கே என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த பல்சக்கரைட் பிளஸ் நீர் சேர்ந்துதான் இந்த சதைய அமிலேஸோட நீர் சேர்ந்து மோல்டோஸாக அங்க மாற்றப்படுகிறது. அது அடுத்துதான் நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா மோல்டோஸாக மாற்றப்படுது. அமிலேஸ் இந்த நொதியத்தின் தாக்கத்தால தான் மோல்டோஸாக மாற்றப்படுகிறது. மோல்டோஸ் இந்த மோல்டேஸ் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நொதியத்தை தான் நாங்க மோல்டேஸ் சொல்லி சொல்லுவோம். அது நீரோட சேர்ந்து குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸாக அதாவது எளிய வெல்லமாக அங்க உடைக்கப்படுகிறது, ஒற்றை வெல்லமாக உடைக்கப்படுகிறது. அதுக்கு பிறகு சுக்ரோஸ் வந்து சுக்குரேஸோட சேர்ந்து நீரோட சேர்ந்து குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸாக மாற்றப்படுகிறது. அதே போல லக்டோஸ் வந்து லக்டேஸ் என்ற நொதியத்தோட சேர்ந்து நீரோட சேர்ந்து குளுக்கோஸ் பிளஸ் கலெக்டோஸாக மாறி அதாவது ஒற்றை வெல்லமாக வந்து அங்க உடைக்கப்படுது. அப்ப இவ்வளவும் வந்து என்ன செய்யப்படுது நாங்க உட்கொண்ட மாப்பொருள் வந்து பல்சக்கரைட் வந்து எளிய வெல்லங்களாக வந்து உடைக்கப்படுதுங்க முன் சிறுகுடல்ல. அதுக்கு பிறகுதான் என்ன நடக்குதுன்னா சிறுகுடல்ன்ற இந்த சடை முளையில உள்ள குருதி மைத்துளை குழாயின் ஊடாகத்தான் என்ன ஒரு சக்கரைட்டாக அங்க அகத்துறிஞ்சப்படுகிறது. இறுதி விளைபொருள் என்ன குளுக்கோஸ் தானே நாங்க உட்கொண்ட கார்போஹைட்ரேட் இறுதி விளைபொருள். அப்ப குருதி மைத்துளை குழாயில உள்ள சடை முளைகளால குருதி மைத்துளை குழாயில சடைமுலைகளின் சடைமுலையில உள்ள குருதி மைத்துளை குழாய்களால ஒரு சக்கரைட்டாக உறிஞ்சப்பட்டு ஈரல் வாயினாளத்தின் ஊடாக ஈரலுக்கு எடுத்து செல்லப்பட்டு பிறகு கிளைகோஜனாக அங்க சேமிக்கப்படுது குளுக்கோஸ். பிறகு தேவை ஏற்படைக்க திருப்பி கிளைகோஜன் குளுக்கோஸாக மாறுது. இவ்வளவு தான் இந்த கார்போஹைட்ரேட்டோட சமன்பாடு. எங்களோட சமன்பாட்டு தொகுதியில வந்து உங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன உணவு சமன்பாட்டு தொகுதியில வந்து கார்போஹைட்ரேட் சமன்பாடடையும் விதம் மட்டும்தானே.
அப்ப இவ்வளவு தான் நாங்க நடக்குது. அப்ப முதல்ல எங்களுக்கு நடக்குது வாய்க்குழியில நடக்குது. அப்புறம் இறப்பையில வந்து உங்களுக்கு பெருசா மாற்றம் நடைபெறுவதில்லை இறப்பையில. அப்புறம் முன் சிறுகுடல்ல தான் உங்களுக்கு எளிய வெள்ளமாக மாற்றப்பட்டு பிறகு சிறுகுடலால வந்து அகத்துறிஞ்சப்படுகிறது. ஒரு சர்க்கரைட்டாக அகத்துறிஞ்சப்படுகிறது. இவ்வளவு செயற்பாடுன்னா அதுல நடக்கிறது. இப்ப இந்த சிறுகுடல்ல உள்ள சடைமுலையில உள்ள குருதி மைத்துளை குழாயினூடாக வந்து தான் என்ன செய்யப்படுதுங்கிற கார்போஹைட்ரேட் வந்து குளுக்கோஸாக எளிய வெள்ளமாக உடைக்கப்பட்டது வந்து குளுக்கோஸாக வந்து அகத்துறிஞ்சப்படுது. அகத்துறிஞ்சப்பட்டு எங்களோட உடலுக்கு தேவையானது போகத்தான் மீதி உள்ளதான் என்ன செய்யப்படுது ஈரல் வாயினாளத்தினூடாக அகத்துறிஞ்சப்பட்டு கிளைகோஜனாக வந்து குளுக்கோஸ் சேமிக்கப்படுகிறது. இதே போல உங்களுக்கு புரதம் டேனியா கொழுப்பிட சாய்பாடுகள் வரலாம். அப்ப நீங்க அதையும் சேர்த்து படிச்சு கொள்ளுங்க. 4வது பெரிய வினாக்குல போவோம். 4வது பெரிய வினாக்குல போய்க்க முதலாவது கேள்வி அப்ப நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் போசனை கேள்வியில எப்படியாவது 2 கேள்வி வரும். இப்ப என்னென்ன பகுதிகளுக்குள்ள நீங்கள் ஒரு தெளிவா இருக்கணும். உங்களோட பாடப்பிறப்புல சாய்ஸ் அண்ட் இல்ல இது கட்டை திருப்பி முதல் போன முறை வந்தது வராதுன்றலாம் நாங்கள் அப்படி யோசிக்க இயலாது. சரிதானே? இப்ப சாலை பிறந்து மட்டும் நீங்க படிச்சீங்கன்றதான் சிறப்பான பெறுவரை பெற முடியும். அப்ப போசனை பெருமான அட்டவணையை வரைவிலக்கணப்படுத்துக. போசனை பெருமான அட்டவணை சரிதானே? அப்ப உண்மைக்கே என்ன போசனை பெருமான அட்டவணை என்று நாங்க பார்க்க வெவ்வேறு உணவு கூட்டங்களை சேர்ந்த உணவுப் பொருட்களிட போசனை பெருமானத்தை காட்டுற அட்டவணை தான் என்னது போசனை அட்டவணை என்று சொல்லப்படுது. ஒவ்வொரு உணவு கூட்டங்கள் இருக்குதானே, கூட்டங்கள் எல்லாம் முதலே தெளிவா தெரியுமோ எல்லாம் படிச்ச ஒரு பகுதி. அப்ப அதை காட்டும் ஒரு அட்டவணை தானே நம்ம உணவுப் பொருட்களிட போசனை பெருமானத்தை. அப்ப நாங்கள் நுகர்வதற்குரிய சமைக்காத உணவு 100 கிராமிலோ அல்லது 100 மில்லி லிட்டரிலோ அடங்கியுள்ள போசனை அளவுகள் கிலோ கலோரி அல்லது கிராம் அல்லது மில்லி கிராம்ல அங்க காட்டப்படும். உங்களுக்கு தெரியும் கிலோ கலோரியில காட்டுற உணவு என்ன மற்றது மில்லி கிராம்ல காட்டுறது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்ன மில்லி கிராம்ல எல்லாம் விட்டமின்கள் அந்த கனி உப்புக்கள்லாம் மில்லி கிராம்ல காட்டுறது. எங்களோட பாட இதுலயே நல்ல தெளிவாக 10-11 புக்லாம் அட்டவணையா அங்க படிவா கொடுத்துருக்கணும். அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு இருக்கா ஒரு திருப்பி ஒரு தெளிவு உண்டு வரும். சரிதானே? அப்ப இதுதான் போசனை பெருமான அட்டவணை. இந்த அட்டவணையை வைத்துக் கொண்டுதான் என்ன செய்யறது எங்களை இந்த ரெசிபிஸ் அதுல தயாரிக்க எல்லாம் இந்த அட்டவணை வந்து பயன்படுத்தப்படுது. உணவு பட்டோல தயாரிக்க எல்லாம் இந்த அட்டவணையை வைத்துக் கொண்டு நாங்கள் தயாரிக்க முடியும். அடுத்த கேள்வியை பார்த்தோம் என்று சொன்னால் இறப்பை அலர்ஜி நோய் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 3ஐ குறிப்பிடு. இறப்பை அலர்ஜி நோய். இறப்பை அலர்ஜி நோய் என்றா என்ன? நீங்க சொல்லுவீங்க கேஸ்ட்ரிக்னு சொல்லுவீர்கள், எனக்கு ஒரு நெஞ்செரியுதுன்னு சொல்லுவீர்கள். அப்படி இறப்பை அலர்ஜி நோய் அதான் இறப்பை. ஏன்னா நாங்க சாப்பிடாம நீண்ட நேரங்கள் அப்படி இருக்கேக்கல வந்து அங்க அமிலம் இருக்கு, அமிலங்கள் சுரந்து கொண்டுதான் இருக்கும். உணவை நாங்க உட்கொள்ளைக்க உணவுல தாக்கத்தை காட்டும். அப்ப நாங்க வறுமையாக இருக்கேக்கல வந்து அங்க இறப்பை இந்த சுவர்கள் அங்க என்ன செய்யப்படும் சுரண்டப்பட்டு உடைக்கப்பட்டு இதண்டு அங்க புண்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதுக்கு அதான் அந்த இறப்பை அலர்ஜி நோய் என்று. அந்த நோய் ஏற்படுவதுல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்று நாங்க பாக்கல வந்து உண்மைக்கு உணவுகளை விடுபடுவதன் காரணமாக சரிதானே இறப்பை சாற்றில வந்து அமிலத்தன்மை அங்க என்ன செய்யப்படுது அதிகரிக்குது. அப்ப இறப்பை சுவர்ல வந்து காயங்கள் அங்க ஏற்படுது. சரிதானே? அதான் சொல்ற சாப்பாட்டு இடைவெளியை வந்து நாங்க அந்தந்த டைமுக்கு உணவு எடுக்கிற டைம் எடுக்கணும்னு சொல்லி உங்களுக்கே விழாங்க ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். சாப்பிடாம இருந்தாலும் அப்படி ஒரு சத்தம் கேட்கும். அது உள நெருக்கிடை ஒரே எங்களுக்கு ஒரு மன உறுத்தல் உள நெருக்கிடை ஒரே பதட்டம் டென்ஷனா இருந்தாலும் அந்த அமிலம் சுரக்கிற தன்மை என்ன செய்யப்படும் அங்க கூடும் அதிகரிக்கும். அப்ப அதுவும் ஒரு
காரணமாக இருக்கும். அதாவது புகைப்பிடித்தல், மதுபானம் அருந்துதல், அந்த பழக்கங்களாலேயும் அந்த நோய் வரலாம். இந்த வலிமை மிக்க நிவாரண உணவு, அந்த டேப்லெட்டுகள் எடுக்கல நாங்கள் சரியான அந்த இதுகள் கூடின டேப்லெட், காரமான டேப்லெட்டுகள் எடுக்க அதுக்கேற்ற மாட்டிடா பாலுகள் அப்படி எதுவும் எடுக்கணும். அப்படி எடுக்காம நாங்கள் டேப்லெட்டை போட்டுட்டு வெறும் வயிற்றுலேயே டேப்லெட்டை போட்டு அங்கே என்ன நடக்கும்? எங்களோட இறப்பை வந்து புண்ணாக பிறகு புண் கூடித்தான் பிறகு நடக்க இறப்பை அலர்ஜி நோய் ஏற்படும். பிறகு அதுவும் பெரிய பாதிப்புகள், வேற பாதிப்புகளையும் கொண்டு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அப்ப இறப்பை அலர்ஜி நோய் ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகள் இந்த விடயங்களும் வரும். அப்ப நீங்க 3 விடயத்தை கொடுத்தீங்கன்னா தான் 3 புள்ளிகள் வழங்கப்படும். நீங்க கொடுத்தது இப்ப மதுவான மஞ்சள் புகைப்பிடித்தல் ஒன்றுக்குள்ள வரும். நீங்க முதலாவதுல மதுவான மஞ்சள், 2வது புகைப்பிடித்தல், 2ம் சேர்த்து 1 புள்ளிக்குலாம் வரும். இப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் எழுதினேன் எனக்கு புள்ளி வேற இல்லையான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனா இல்லை, நீங்க எழுதுக்க உங்களோட பாயிண்ட்ஸுக்கு தான் நாங்க மார்க்ஸ் கொடுப்பீங்க. சரியாத கருத்துல திருப்ப சொல்றேன், கருத்துல கொள்ளுங்க. அடுத்த கேள்விய பார்த்தோம்னா, இறப்பை அலர்ஜி நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு, இறப்பை அலர்ஜி நோயால பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உணவு வேலையை திட்டமிடும் போது கவனிக்க வேண்டிய விடயங்கள். சரிதானே? அப்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஆளுக்கு நாங்கள் உணவு வேலையை திட்டமிட என்னென்ன விடயங்களை கவனத்துல கொள்ளணும். சரிதானே? விடயங்களை குறிப்பிட்டு நாளை குறிப்பிட்டு அவருக்கான ஒரு உணவு பட்டியலை தயாரிக்கட்டுமா. அப்ப நீங்க 4 விடயம் குறிப்பிடக்காங்க, 4 புள்ளி வரும். உணவு பட்டியல் தயாரிக்க 1 புள்ளி அங்க கொடுக்கப்படும். அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, இறப்பை அலர்ஜி நோயால பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் சொல்லி சொன்னா அங்க எல்லாம் புண் தன்மைகள், நாம் இறப்பை சுவர்கள் எல்லாம் சுரண்டப்பட்டு தன புண் தன்மைகள் எரிவதுகள் இருக்கும். அப்ப அதுக்கு ஏற்ற வகையில நாங்கள் உணவை கொடுக்கணும். அப்ப உணவுடன் என்ன செய்யணும்? எண்ணெயோ அல்லது மிளகாய்த்தூளோ, சுவைச்சரக்களோ, உப்பு போன்றவற்றை வந்து குறைத்து அவர்களுக்கு கொடுக்கணும். குறைவாக வந்து அவர் உணவுகளை வந்து அவர்களுக்கு கொடுக்கணும். அதே போல கூடுதலாக அவர்களோட உணவுகள்ல வந்து பழங்கள், சரிதானே, காய்கறிகள் மற்றும் பல வகைகள், வித்து வகைகள், புத்தம் புதிய காய்கறிகள், புத்தம் புதிய காய்கறிகள், பழச்சாறுகளை வந்து குடுக்கேக்க வந்து கொஞ்சம் நல்லதாக இருக்கும். அவர்களுக்கு அதுல இருந்து நிவாரணம் பெறக்கூடிய தன்மை வந்து அங்க அதிகரிக்குது. அந்த உணவு வேலைக்கு இடையிலான இடைவெளிகளை வந்து என்ன செய்யணும்? குறைத்து கொள்ளணும். ஒரு 5 நேர உணவை அதிகாலை எடுத்த ஒரு 10 மணிக்கு இறப்பைய வறுமையா விடத்தான் என்ன செய்யப்படும்? அதன் விளைவு அதிகரித்து கொண்டு போற தன்மை இருக்கு. அதால பெரிய பாரிய விளைவுகளை எதிர்நோக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும். அப்ப அதால வந்து நாங்க பார்த்தோம்னா உணவு வேலைக்கு இடையிலான நேர இடைவெளிகளை வந்து என்ன செய்யணும்? குறைத்து ஒழுங்காகவும் குறித்த நேர சூசிக்கு அமையவும் வந்து உணவை கொடுக்கணும். பட் எங்களுக்கு வர எப்பயும் டென்ஷன் அப்படியும் என்ன இதான்னு சொல்லி சொன்னா ஒரே அவதிப்பட்டமான்னு சொன்னா எங்களுக்கு தான் கூடாது. எதையும் வந்து கொஞ்சம் சாதுரியமா எடுத்து கொள்ளணும். பதகளிக்காம கொள்ளாம கொஞ்சம் மனதை ரிலாக்ஸ் பண்ணி இதண்டு கொண்ட உள்ள நெருக்கிடையை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளணும். இப்ப நாங்கள் சாப்பிட்டும் உள்ள நெருக்கடி இருந்தா கூட இந்த இறப்பை அலர்ஜி நோய் ஏற்படுறதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாக காணப்படுது. அப்ப பிள்ளைகள் உள்ள நெருக்கிடை வந்து கட்டுப்படுத்துறதும் அதுக்கு ஒரு சாத்தியக்கூறாக காணப்படுது. அப்ப நீங்க 4 விடயம் கொடுக்கல அங்க 4 புள்ளி உணவு பட்டியல் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இன்னென்ன உணவுகள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்ப நீங்க கட்டாயம் உணவு பட்டியல் தயாரிக்க அதுக்கு ஏற்ற வகையில கட்டாயம் உணவை கொடுக்க சிவப்பரிசி சோறன்னு சொல்லி போடுங்க. சரி, மதிய நேரம் உணவை கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏற்ற வகையில இந்த காய்கறி மரக்கறிகள் அடங்கியதாக ஒரு உணவு பட்டியல் தயாரிச்சு கட்டாயம் ஒரு ஈட்டுணா ஒன்று கொடுக்கணும். சரி, பழங்கள் இல்லாட்டி ஜோக்கெட்டோ ஏதோ ஒன்று பழச்சலாதோ அப்படின்னு சொல்லி ஈட்டுணாவும் கொடுத்தீங்களா தான் உங்களோட உணவு பட்டியல் ஒரு பூரண உணவு பட்டியலாக இருக்கும். நீங்க ஒரு ஈட்டுணா கொடுக்காட்டிக்கு அந்த உணவு பட்டியலுக்கு புள்ளி வழங்கப்படுறது இல்லை. அதையும் தெளிவா நீங்கள் சின்ன பிள்ளைகள் இல்லை, ஏழு பிள்ளைகள் அதுக்கேற்ற மாதிரி பரீட்சைக்கு விடை எழுத விளங்கி கொள்ளுங்க. அப்ப இதுல 5 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்தது நாங்க பார்த்தோம் என்றால் 4வது வினா, சமையல் அறையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள் 4ஐ குறிப்பிட்டு அவற்றுக்கு முதல்கை வழங்கும் முறையை விளக்குக. சரிதானே? சமையல் அறையில் ஏற்படக்கூடிய விபத்துக்கள், விபத்துக்கள் 4ஐ குறிப்பிட்டு அவற்றுக்கு முதல்கை வழங்கும் முறை. உங்களுக்கு பொதுவாக தெரியும், அங்க
எரிகாயங்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு. எரிகாயங்கள் ஏற்படும். எரிகாயம் ஏற்பட்டால் என்ன செய்யலாம்? எரிகாயங்கள் ஏற்பட்டால் வந்து அந்த குளிர் நீரால வந்து குழாய்சால வந்து ஒத்தனம் கொடுக்கலாம். உடனே கொடுக்கக்கூடிய தன்மைகள். அதே போல வெட்டுக்காயங்கள் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கு. அதுக்கும் அதை பயன்படுத்தலாம். மற்ற காயத்திற்கு கட்டிப்புறாது வைத்திய எது தேவையான அதுக்கேற்ற வகையில செய்து கொள்ளலாம். அதை வழுக்கி விழுகிற நீர்கள் சிந்தேக்க வழுக்கி விழுகிற சந்தர்ப்பங்கள் இருக்கு. அதே போல மின் தாக்குற சந்தர்ப்பம் மின் தாக்க முதல் மின் பிரதான ஆணியை நாங்கள் நிறுத்தி கொள்ளணும். அதே போல ஆடையில வந்து தீப்பற்ற தன்மைகள் தீப்பற்ற முதல்ல அடிக்க என்ன சொன்ன பாரமான ஒரு இதால அல்லது மூடோ விதாண்டோனம் எல்லாட்டிக்கு உருள செய்ய அப்படி உருள சொல்லி அப்படி செய்தாத்தான் அந்த அதுல இருந்து முதல் தவியை கொடுத்ததா இருக்கும். உடனே அதுல ஒரு தீர்வை காணலாம். அப்ப அப்படியான தன்மைகளை நாங்கள் மேற்கொள்ளணும். பாடையில தீப்பற்ற அப்ப இதுல உங்களுக்கு சொல்லியிருக்கு 4 குறிப்பிட்டு 4ஐயும் விளக்கவற்றுக்கு குறிப்பிட்டு விளக்க சொல்லியிருக்கு. அப்ப உங்களுக்கு என்னென்ன புள்ளி வழங்கப்படும்? எரிகாயம் என்று கொடுத்தீங்கன்னா அதுக்கு அரை புள்ளி வழங்கப்படும். அதுக்குரிய விளக்கத்துக்கு அரை புள்ளிப்படி ஒரு புள்ளி வழங்கப்படும். அப்படித்தான் உங்களுக்கு அங்க புள்ளிகள் வழங்கப்படும். அப்ப கட்டாயம் நீங்கள் இப்ப இந்த முதல் தொகை அதை மட்டும் எழுதி போட்டு விட்டீங்கன்னா புள்ளி இல்லை, உங்களுக்கு 2.5 புள்ளி தான் கிடைக்கும். சரிதானே? அப்ப 5 வினாவுக்குரிய மாதிரி நீங்கள் விடையை எழுதி கொள்ளுங்க. அடுத்தது நாம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா 5வது வினா. இந்த பகுதியை கூட நீங்க தெரிவு செய்கிறது வந்து மிகவும் ஒரு குறைவாக காணப்படுது. ஏன்னா போன முறையும் உங்களுக்கு இந்த தையலுக்கு நான் பார்த்து கொண்டு போகிறாங்க. அதை சொல்றேன். முதல் கேள்வியை பார்ப்போம். 5வது பெரிய வினாவில் 1வது கேள்வி ஆடை கைத்தொழிலுடன் இணைந்த ஒவ்வொரு கைத்தொழில்கள் 3ஐ குறிப்பிடுக. ஆடை கைத்தொழிலுடன் இணைந்த ஒவ்வொரு கைத்தொழில். ஒவ்வொரு கைத்தொழில் அண்டைக்கு வந்து என்ன உங்களுக்கு தெரியும். ஆடை கைத்தொழில் அண்டைக்குல அங்க நடக்கிற பாரிய இதுகள் தெரிஞ்சிருக்கும். வீடியோ கிளிப்ஸ்கள் டீச்சர்ஸ் காட்டியிருப்பினா என்னடா அங்க நடக்கிற பெரிய ஒரு ஆடை கைத்தொழிற்சாலை என்றாலே ஒரு பாரிய ஒரு வேலையை செய்கிற ஒரு இதாக தான் இருக்கும். அப்ப அதுல வந்து வேற கைத்தொழில்களும் அங்க நடைபெறுகிறது. சரிதான்? சரி, ஆடை தான் நாங்க உற்பத்தி செய்யறோம்னு சொல்லி இல்லை. இப்போ நீங்க கடையில பட்டுனுகள் அப்படி வேண்டுறீங்களானே, நூற்பந்துகள் அப்படி வேண்டுறீங்க, அதுகளும் அங்க உற்பத்தி செய்து கொண்டே இருக்கு. அதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்க யோசிச்சு கொள்ளலாம். நாங்க வெளியில வேண்டுற பிளாஸ்டிக் வகைகள் எல்லாம் அங்க ஒரு அதுவும் பெரும்பாலான கைத்தொழிலாக உற்பத்தி செய்யப்பட்டு வெளியிடப்படுகிறது. அப்ப நாம இதுல பார்க்க ஒவ்வொரு கைத்தொழில் அண்டை கொண்டு தையல் இயந்திர பாகங்கள் வந்து உற்பத்தி தையல் மிஷினிட இயந்திர பாகங்கள் இந்த பொவினுகள் சட்டினுகள் அந்த பாதங்கள் நமக்கு அதுகள் எல்லாம் வந்து அங்க உற்பத்தி செய்யப்படுகிறது. அந்த பொதியிடும் பொருட்கள் கூறுகள் அந்த பேக்கெட்ல வரதுல அந்த கூறுகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்தது வந்து அழுத்தலுக்கு அவசியமான சரிதானே நாங்க அழுத்துவதற்கு அவசியமான பொருட்கள் என்ன ஒரு தெரியும் முழுக்க வச்சு தானே அழுத்தி தான்றது. அதுக்கு அவசியமான பொருட்கள் பிளாஸ்டிக் வகைகள் தைக்கப்பட்ட ஆடைக்கான சுட்டுத்துண்டுகள் நூல் வகைகள் அடுத்தது தெறி நிறமூட்டுதல். சரி, தெறிகளை வந்து என்ன செய்யறது ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி நிறமூட்டல் செய்கிறது. ஒரு வெள்ளை இதை எடுத்து அப்புறம் அதுக்கு நிறமூட்டி அதுக்கேற்ற மாதிரி இவ்வளவு வந்து இந்த ஆடை கைத்தொழிற்சாலையில வந்து மேற்கொள்ளப்படுற ஒவ்வொரு கைத்தொழிலாக காணப்படுது. இதுல நீங்க 3 விடயம் கொடுத்தீங்களா 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்தது நாம பார்த்தோம் என்றால் அடுத்த கேள்விய 2வது நாம பார்த்தோம் என்றால் பின்னிய துணியானது சரிதானே. சில நேரத்தில் உங்களுக்கு பிள்ளைகள் ஆடை தொழில் வந்து அந்த ஆரம்ப தொடக்கம் முடிவு அதை பற்றி எதுவும் வரையறை கேட்டாலும் கேட்கலாம். சரிதானே. பின்னிய துணியானது பிரதானமாக முறைகளில் பின்னப்படுகிறது. பின்னிய துணி சரிதானே. பின்னிய துணி வந்து பிரதானமாக எந்த முறைகள்ல பின்னப்படுது அவற்றை குறிப்பிட்டு விளக்க சொல்லி இருக்குது. அப்ப நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்று வந்து என்ன பாவு பின்னல், அடுத்தது ஊடை பின்னல். நாங்க பின்றது பாவு பின்னல், அடுத்தது வந்து ஊடை பின்னல். சரிதானே. அப்ப பாக்க பாவு பின்னல் என்று சொன்னா உங்களுக்கு தெரியணும்
பாவு பின்னல் அண்டைக்க பாவு நூல் எப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நான் நிலை குத்தாக இருக்கிறது பாவு, உடறது போறதுதான் ஊடை நூல். சரிதானே? அப்ப பாவு அண்டைக்கே உறுதியாக இதுகள் எல்லாம் தண்டு பாவு பின்னர் பின்னுறது கூட என்னது விளையாட்டு உடைகள், நீச்சல் உடைகள், அதுகள் வந்து பின்னப்படும், கையால வந்து பின்னுறது பின்னல் முறைகள். சரிதானே? அப்ப பின்னி இதாண்டப்படுகிறது. அதை ரெண்டையும் நீங்கள் வந்து கட்டாயம் விளக்கணும். வேணுமெண்டா ரெண்டு பிரிவாக்கியும் விளக்கலாம். சரிதானே? இதுக்கு இதன் மூலம் இன்ன உடை தயாரிக்கப்படுகிறது, உடையால இன்ன உடை தயாரிக்கப்படுகிறது. பாவு நூல் வந்து நிலைக்குத்தாக நிலைக்குத்து கோடுகளாக உறுதிக்காக பாவு நூல் பயன்படுத்தப்படுற விதம், அதே போல உடை நூல் வந்து உடறுத்து போறது இந்த மாதிரி பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி நீங்க அதை விளக்கி கொள்ளலாம். உடை நூல் வந்து கூட உங்களுக்கு டிஷர்ட் எல்லாம் பாருங்க, இந்த பக்கத்தால இழுபடுற தன்மை கூடுதலாக இருக்கு. டிஷர்ட்டோ கால் மேஸோ அடுத்தது குளிர்கால உடைகள் ஸ்வெட்டர்கள், சரி அதுகள் எல்லாம் வந்து இந்த அப்ப அதுகள் எல்லாம் வந்து கூட உடை பின்னல் முறையில தான் பின்னப்படுகிறது. சரிதானே? அப்ப இங்க முதலாவது பாவு பின்னல் விளக்கினீங்க 1.5 புள்ளியும் உடை பின்னல் விளக்கினீங்க 1.5 புள்ளிப்படி 3 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்தது நாங்க இந்த குறும்பாவாடையை பார்ப்போம். எல்லாரும் குறும்பாவாடை தச்சிருப்பீர்கள். போன முறையும் இந்த குறும்பாவாடை தொடர்பான மாதிரி வினா வராதபடியால் இந்த முறை கூடுதலா நாங்க வரலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். போன முறை தான் உங்களுக்கு நியூ சிலபஸ், அதுல வந்து உங்களுக்கு குறும்பாவாடையை பற்றியான வினா வரையில. சரிதானே? அப்ப அதால இந்த முறை நாங்கள் ஒரு கதையை எதிர்பார்க்கலாம். சரி, கூடுதலா நீங்க தையல் கல்வியில எவ்வளவுக்கு செய்யறீங்களோ அவ்வளவுக்கு உங்களுக்கு புள்ளி கூடத்தான் விளக்கணும். நீங்க தையல் கல்வியை ஒதுக்குறது, ஆனா தயவு செய்து ஒதுக்காதீங்க தையல் கல்வியை. சரியா? அப்ப இந்த குறும்பாவாடைக்கான மாதிரி உருவை நிர்மாணிப்பதற்கு பின்வரும் அளவீடுகளை கணிக்குக. வெண்டைக்குல நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இதுல இடுப்பளவு உங்களுக்கு இடையளவை பார்ப்போம். இடையளவை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா முதலாவது 66 சென்டிமீட்டர் தந்திருக்கு. சரிதானே? இப்ப கணிக்கிற முறையை நாங்க பார்க்க உங்களுக்கு இதை கழிச்சு காட்டியிருக்கு. நம்மளுக்கு பார்ப்போம். இடையளவை பாருங்க 66 சென்டிமீட்டர். அப்ப பின்பக்கத்தை முதல் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இடையளவின் கீழ் 4 சமன்பாடு அதுதான். இடையளவின் கீழ் 4 சக 0.25 சென்டிமீட்டரை நாங்கள் கூட்டுவோம். என்ன தளவுக்கு அடி கூட்டி கொள்வோம். சரிதானே? தையல் போட்டு கூட்டி கொள்வோம். அப்ப 66 4ஆல நீங்கள் என்ன செய்வீங்க? 66 4ஆல பிடிக்கல உங்களுக்கு 16.5 சென்டிமீட்டர் வரும். சரிதானே? இதுக்கு போடையில சரி 66 வந்து 4ஆல பிடிக்கல வந்து 16.5 வரும். சரியா? 16.5 வரும். அதோட தான் என்ன செய்வீங்க? நீங்க சக 4 கூட்டி பிறகு சக 0.25 கூட்டுவீங்க. சரியானே? இப்போ கூட்டேக்கில் தான் உங்களுக்கு என்ன பெறுமதி வரும்? இந்த 16.5 சக 4ஓட சக 0.25 கூட்டேக்கதான் அங்க என்ன வரப்போகுது? 20.75 வரும். சரியா? அப்ப அதுக்கு பிறகு மதான் கூட இடையளவாக இருக்கும். எதுட பின்பக்கத்துல அதே போல இங்கால முன்பக்கத்தின் இடையளவை நாங்க பார்த்தோம்டா முன்பக்கமும் அப்படித்தான். இடையளவின் கீழ் 4 அதோட என்ன செய்வோம்? 2 சென்டிமீட்டரை கூட்டுவோம். அங்கால 0.25 சென்டிமீட்டரை கூட்டுவோம். அப்ப இதை நாங்க பிடிக்கல பார்த்தோம்னு சொல்லிட்டோம். சரிதானே? 66 4ஆல நீங்க பிடிக்கல 16 அதே போல பெருமன 16.5 வரும். 16.5ஓட பிளஸ் 2 கூட்டி பிளஸ் ஆக 0.25 கூட்டுவீங்க. சரிதானே? இந்த 4 வரா. சரியா? அப்ப கூட்டேக்கில் தான் உங்களுக்கு என்ன 18.75 சென்டிமீட்டர் வரும். சரிதானே? அப்ப இது வந்து முன்பக்கத்தின் இடையளவாக காணப்படும். சரியா? அதே போல இடுப்பளவை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இடுப்பளவும் அப்படித்தான். இடுப்பளவு வந்து இடையளவின் கீழ் 4 சக 1.5 சென்டிமீட்டர். அப்ப இதுல பாத்தீங்கன்னா 93 இடுப்பளவு உங்களுக்கு தந்திருக்கு 93 கீழ்
4. அப்போ 93 4 நாங்கள் பிரிக்கேக்கில் வந்து 23.25 வரும். சரியா? 23.25 வரும். அதோட வந்து சக 1.5 நாங்கள் கூட்டி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் 24.75 வரும். சரிதான்? இந்த இடையக்க வரும் நம்மளுடைய 24.75 சென்டிமீட்டர் வரும். நீங்கள் அந்த கோடைக்குள்ள அந்த சென்டிமீட்டர்கள் அதுகள் எல்லாம் ஒழுங்கா போட்டீங்கள்ன்றதான் உங்களுக்கு அங்க புள்ளி வழங்கப்படும். மாறி போடாம விட்டியல் ரெண்டாம புள்ளி உங்களுக்கு வழங்கப்படாது. அப்ப அதை சரியாக அப்ப இடை அளவின் கீழ் 4 சக 1.5 சென்டிமீட்டர். அப்ப நாங்கள் 93 4 பிரிக்க 23.2 கூட்டுக்கு 24.75 வருது. அப்ப இந்த நீங்கள் சமன்பாட்டையும் போட்டு இதை காண்ற முறையை கண்டீங்கள் என்றால் உங்களுக்கு முழு புள்ளி அங்க வழங்கப்படும். சரியா? அதே போல அடுத்த 4வது கேள்வியை பார்த்தோம்னா 4வது கேள்வி குறும்பாவாடை தைக்கும் படிமுறையினை தொடர் ஒழுங்குல தருக. இப்போ குறும்பாவாடை தைக்கிற படிமுறையை தொடர் ஒழுங்குல தர சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் முன்துண்டு அப்படியே இருக்கும். நீங்கள் வெட்டி இருப்பீங்களானே முன்துண்டு அப்படியே இருக்கும், பின்துண்டு பின்பக்கம் 2 துண்டுகளாக இருக்கும். அப்ப நாங்க இதுல பாக்கெட்ல வந்து முதல்ல எப்பயும் வேல் மடிப்பை தான் தைக்கணும். முன்பக்கத்தினையும் பின்பக்கத்தினையும் வேல் மடிப்பை தான் நாங்கள் இந்த வேல் மடிப்பு இருக்குதானே இந்த வேல் மடிப்பை முதல் நாங்கள் தைத்து கொள்வோம். சரிதானே? வேல் மடிப்பை தைச்சு போட்டு தான் பிறகு என்ன செய்ய போறோம்னு சொல்லி சொன்னா அந்த இந்த பெல்ட் இந்த இது இருக்குதானே அதுக்கு முதல்ல என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னா இந்த பேப்பர் இந்த ஷிப்னு சொல்லி அந்த அதை வாங்கி அழுத்துவோம். அழுத்தேக்க அதுல ஒட்டி கொள்ளும். சரிதானே? அந்த துணியில அப்படியே அது ஒட்டி கொண்ட பிறகு வேல்மடிப்பு பக்கத்தை திருப்பி போட்டு பிறகு என்ன செய்வோம் கொழுக்கியும் அந்த ஷிப் அதில் வச்சு போட்டு பின்பக்கத்தின் திறப்பை வந்து நாங்கள் என்ன செய்வோம் திறப்புண்ட விட்ட தைப்போம். தைச்சு போட்டு தான் பிறகு என்ன செய்வோம் இப்பையும் பக்க பொருத்தை தைக்கும், நம்ம சைட்டை தைக்கும். அதுக்கு பிறகு கீழ் விளிம்பை தைக்கிறது. தைச்சிட்டு பிறகு கொஞ்சம் சைட்டில் நேர்த்தி ஆக்கணும்னு சொல்லிட்டோன்னா அதை நேர்த்தி ஆக்கி விட்டீங்கன்னா முடிப்பு செய்தால் சரி உங்களை பாவாடை சரி. அப்போ முதல்ல எப்பயும் என்ன செய்வியல் வேல் மடிப்பை தைப்பியல் ஞாபகத்தில் வச்சு கொள்ளுங்கோ. வேல் மடிப்பை தைச்சிட்டு அப்புறம் அந்த ஷிப் அந்த இடுப்பு அந்த ஷிப் அந்த அதை வேண்டி பிறகு இடை பகுதிக்கு என்ன செய்வோம் அந்த ஷிஃப்ட் வேண்டி என்ன செய்வோம் இடையில அந்த அழுத்தி போட்டு பிறகு அதற்குரிய திறப்புக்கள் கொழுக்கியலை வச்சுட்டு பிறகு பின்பக்க திறப்பு வெட்ட பூரணமாக தைப்போம். பிறகு 2 துணியையும் பொருத்தி சைட் 2ஐயும் பக்க பொறுத்து 2ஐயும் தைச்சிட்டு பிறகு கீழ் விடிம்ப மடித்து தைப்போம். சரிதானே? இதில் தெளிவாக இருங்க. அப்புறம் கடைசியில் என்ன செய்வோம் முடிப்பு செய்வோம். சரிதானே பிள்ளையர்? அதுக்கு பிறகு அடுத்த இதான் கூட தையல் பாப்பா இது விளாம்புடைய ஒழுங்காக நீங்கள் 5 புள்ளி வழங்கப்படும். அப்போ நீங்கள் இந்த தையல் பகுதிக்கு முழுமையான புள்ளி எடுத்து கொள்ளலாம். அதனால் தயவு செய்து தையலை ஒதுக்காதீங்கோ. கூடுதலாக இந்த முறை பார்த்துட்டு போங்கோ. வரக்கூடிய சாத்தியக்கூறு கூடுதலாக இருக்கு. வருமண்டு இல்லை வரலாம். அப்போ பார்த்துட்டு போங்கோ. சரிதானே? 6வது வினா அது பச்சை வீட்டு விளை. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் வறுமை காலத்தில் வெப்பமடைதல் கூடுதலாக இருக்கு. அதால இந்த பச்சை வீட்டு விளைவு என்றால் என்ன? பச்சை வீட்டு விளைவு சூரியன்ல இருந்து வருகின்ற என்ன இந்த ஒளிக்கதிர்கள் மூலமாகத்தான் அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்ன சூரியன்ல இருந்து வர ஒளிக்கதிர்கள் வெப்பம் எங்கட வெளி மாசடைவு இது எல்லாம் சகல வெப்பம் ஒளிக்கதிர்கள் மூலமாக புவியிட மேற்பரப்பு மற்றும் அதற்கு மேலே அமைந்துள்ள புவியிட மேற்பரப்பு அதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் ஓசோன் படலம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். துவாரங்கள் ஏற்பட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அது எங்கட மனித செயற்பாட்டால நடக்குது. அப்ப மேற்பரப்பு மற்றும் அதுக்கு மேலே அமைந்துள்ள வளிமண்டலம் ஆகியன வெப்பமடையும் செயற்பாடு தான் என்னன்னு சொல்லப்படுது பச்சை வீட்டு விளைவாக சொல்லப்படுகிறது. சரிதான? வெப்பம் அடைகிறது. அப்ப இந்த பச்சை வீட்டு விளைவு அடுத்த இந்த அது வெப்பமடை மேற்பகுதிகளும் வெப்பமடைகிற செயற்பாடு பச்சை வீட்டு விளைவுன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அதை 2வது கேள்வியை நாம் பார்த்தோம்னா பச்சை வீட்டு விளைவால் ஏற்படும் பாதிப்புகள் 3ஐ குறிப்பிடுக.
இப்ப இந்த பச்சை வீட்டு விளைவு வந்து அதிகமாக அதிகரிக்க, வெப்பம் அதிகரிக்க யோசிச்சு பாருங்க பிள்ளைகள் என்ன நடக்கும்ண்டு. இப்ப பனி மலைகள் இருந்தாங்க, அது என்ன செய்யும்? உருகும். அதே போல கடல் மட்டத்துல என்ன செய்யப்படும்? கடல் மட்டம் வந்து நீர்மட்டம் அங்க அதிகரிக்க கடலை சூழ உள்ள நாடுகள், தீவுகள், குட்டி தீவுகள் எல்லாம் என்ன செய்யப்படும்? கடல்ல மூழ்கிற அபாயம் வந்து அதிகமாக காணப்படும். சரிதானே? மூழ்கடிக்கக்கூடிய ஆபத்து ஏற்படும். அதே போல ஓசோன் படையில வந்து பாதிப்பு ஏற்படும். அதால புற ஊதா கதிரங்க என்ன நடக்குது? மேலே இருந்து புவியை வந்தடைவதால் எங்களுக்கு இந்த தோல் நோய்கள், சில நோய்கள், இந்த தொற்று நோய், புற்றுநோய் கூட, தோல் புற்றுநோய் கூட வரக்கூடிய சாத்தியக்கூறு வந்து அதிகமாக காணப்படுது. அப்ப இந்த விடயங்களால வந்து வெப்பமடைகிறதால பாதிப்புகள் அதிகமாக காணப்படுது. அப்ப இதால விடயம் 3 விடயத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா 3 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்த வினாவை நாங்க பார்த்தோம்டா, பச்சை வீட்டு வாயுக்களை குறைப்பதற்கு, இந்த பச்சை வீட்டு வாயுக்களை குறைப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள், குறைக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யலாம்? நாங்கள்லாம் இதுக்கு ஒரு தீர்வு காணணும். மனிதன் ஒவ்வொருத்தருக்கும் உரிய ஒரு கடமை. சரிதானே? எங்கட நாடு, எங்கட சூழலை நாங்கள் அழகா வச்சிருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு மனதில் ஒருத்தர் இதாக இருந்தால் எங்கட சூழலை நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அப்ப இந்த பச்சை வீட்டு வாயுக்களை குறைப்பதற்கு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் 5ஐ குறிப்பிட்டு விளக்குக. ஒவ்வொன்றையும் நீங்கள் விளக்கணும். 5ஐ குறிப்பிட்டு விடயத்தை குறிப்பிட்டு விளக்குங்க. நாங்கள் விடயம் குறிப்பிடுறதுக்கு அரை புள்ளி, விளக்குறதுக்கு அரை புள்ளி. அப்போ ஒரு புள்ளி வரும் உங்களுக்கு, விளங்கிக் கொள்ளுங்க. தனியா விடயத்தை மட்டும் குறிச்சிங்களா 2.5 புள்ளி தான் நாங்கள் வரும். சரிதானே? அப்ப நான் எல்லாம் எழுதி நான் திருப்பி அதை சொல்லிக் கொள்றேன். சரிதானே? 2 தன்று இல்லை. அப்ப கழிவுகளை நாங்க என்ன செய்து கொள்ளலாம்? குறைத்து கொள்ளலாம். இப்ப இந்த கொரோனா பிரச்சனை காரணமாக வாகனங்கள் ஓட்டம் எல்லாம் குறைவு, கொழும்புலயே சூழல் இது வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னு சொல்லி மாசடைகிற தன்மைகள் குறைவண்டு வளிமண்டல திணைக்களத்தாலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கேள்விப்பட்டிருக்கு. அப்ப நாங்களும் என்ன செய்யலாம்? இந்த கழிவுகளை வந்து குறைத்து கொள்ளணும். கழிவுகளை கூட என்ன செய்யலாம்? கழிவுகளை பிரிக்கணும். இந்த பொலித்தீன்கள்லாம் குறும்ப வீட்டிலேயே நீங்க அப்படி வச்சுக்கொள்ளுங்க. பொலித்தீன்களை குறும்பா பிரிச்சு போட்டு இதாண்டுட்டு மீள் சுழற்சி செய்யக்கூடியதுகளை மீள் சுழற்சி பாவனைக்கு கூடுதலாக செய்து வீட்டையே நாங்கள் பசலை தயாரிக்கலாம். எங்களோட தாவரங்களுக்கு கிளைறு இருந்தா போட்டு தாவர இலைகள் எல்லாம் போட்டு இதால மூடி வச்சிங்கள, இது போட்டு மூடி வச்சிங்களா அங்க இதா இருக்கும். அப்ப கழிவுகளை வந்து கூடுதலாக நாங்கள் என்ன செய்யலாம்? மீள் சுழற்சி செய்யலாம். மரநடுகையை வந்து அங்க அடுத்ததாக முன்னெடுத்து கொள்ளலாம். மரநடுகையை முன்னெடுக்கலாம். அந்த எரிபொருள் வந்து தகனமடைவதை வந்து குறைத்து கொள்ளலாம். அந்த உயிர் சுவட்டு எரிபொருளுக்கு பதிலாக உயிர் எரிபொருளை வந்து பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் என்ன செய்து கொள்ளணும்? உயிர் சுவட்டு எரிபொருளுக்கு பதிலாக பாருங்க உயிர் எரிபொருளை பயன்படுத்துறத அதிகரித்து கொள்ளணும். அத சேதன பொருட்களை வந்து எரிப்பதை வந்து தவிர்த்து கொள்ளணும். சரிதானே? சேதன பொருட்கள் எரிப்பதனை வந்து தவிர்க்கிறதாலே நாங்கள் இதுல இருந்து என்ன செய்து கொள்ளலாம்? இந்த பச்சை வீட்டு வாயுக்களை வந்து குறைக்கிறதுக்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொள்ளலாம். சரிதான்? அப்ப இது வளத்தை நீங்க என்ன செய்யணும்? விளக்கி மரநடுகை அப்படி இவ்வளவு செய்யலாம், என்னென்ன செய்தா இவ்வளவு சிறப்புன்னு சொல்லி விளக்கினீங்கன்னா உங்களுக்கு முழு புள்ளி அங்க வழங்கப்படுது. அடுத்து சேதன பயிற்சிகையை மேற்கொள்வதன் முக்கியத்துவம் தொடர்பாக ஆராய்க. சேதன பயிற்சிகை அதை மேற்கொள்றதால என்ன எங்களுக்கு நன்மை கிடைக்குது? முக்கியத்துவம். சரிதானே? ஒன்று என்ன செய்யப்படுது? உயிர் பல்வகைமை வந்து அங்க என்ன செய்யப்படுது? அதிகரித்தல். சரிதானே? உயிர் பல்வகைமை அதிகரித்தல். என்னன்னு சொல்லி சொன்னா சேதன பயிற்சியை மேற்கொள்றதால வந்து தண்டு பாதுகாப்பான முறையில மேற்கொள்றதால உயிர் பல்வகைமைகளோட இறப்புகள் வந்து குறைவாக இருக்கும். அது அதிகரிக்கும். உள்ளூர் பயிற்சிகை முறை அங்க என்ன செய்யப்படுது? பாதுகாக்கப்படுகிறது. அது சூழல் தொகுதிகளிட நிலைபெறான தன்மை வந்து அங்க பாதுகாக்கப்படும். சூழல் தொகுதியிட நிலைபெறான தன்மையும் வந்து பாதுகாக்கப்படுகிறது. அது விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இடர், நிச்சயமற்ற தன்மை ஆகியன வந்து
குறைக்கப்படுகிறது. அப்ப இந்த சேதன பயிற்சியை மேற்கொள்றதால எங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு நன்மைகள் அதிகமாக காணப்படுது காணப்படுகிறது. அப்ப இதால இதை நீங்கள் ஆராய்ந்து எழுது ஒவ்வொரு பாயிண்ட்ஸையும் போட்டு போட்டு உயிர் பல்வகமை அதிகரித்தல் என்று போட்டு விளக்கி கொண்டு போயிருக்கல உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கும் புள்ளி வழங்கப்பட்டு கொண்டு போகும். சரிதானே? இந்த பாயிண்ட்ஸை வச்சுதான் நீங்கள் உங்களுக்கு விளக்கத்தை விளக்கணும். சரியா? அதே போல நச்சுத்தன்மையற்ற உணவுகள் நச்சுத்தன்மையற்ற உணவு கிடைக்கும் இதால. இப்போ உதாரணத்துக்கு சேதன பயிற்சிகைகளை நாங்கள் பயிற்சிகையை நாங்கள் மேற்கொள்றதால சேதன பயிற்சிகையை மேற்கொள்வதால் நச்சுத்தன்மையற்ற உணவுகள் எங்களுக்கு கிடைக்குது. இயற்கையான வாழிடங்களுக்கு மிக குறைவான பாதிப்பு ஏற்படுது. இயற்கையான வாழிடங்களுக்கு மிக குறைவான பாதிப்பு ஏற்படுகிறது. இவ்வளவும் என்னவா இருக்குது உங்களுக்கு நன்மையாக காணப்படுகிறது. அப்ப இதை தொடர்பாக நீங்க ஆராய்ந்து கொள்ளுங்கோ. அடுத்தது ஏழாவது பெரிய வினாவை பார்ப்போம். சரிதானே? ஏழாவது பெரிய வினாவை பார்க்க கட்டளமை பருவ ஆண் பெண் பிள்ளைகளிடையே ஏற்படும் ஆண் பெண் பிள்ளைகளிடையே ஏற்படும் பாலியல் ரீதியான மாற்றங்கள். வினாவை வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஏற்படும் பாலியல் ரீதியான மாற்றங்கள் 3 வீதம் குறிப்பிடுக. பாலியல் ரீதியான மாற்றங்கள் 3 வீதம் குறிப்பிடுக. பெண் பிள்ளைக்கு அங்க என்ன அடக்கப்படுதுன்னு சொல்லி சொன்னா மாதவிடாய் வட்டம் அங்க ஆரம்பமாகும். சரிதானே? பெண்களுக்கு அதே போல சனடி முட்டைகள் உருவாதல், அந்த கருப்பை இனப்பெருக்கத்துக்கு ஈடு கொடுக்கத்தக்க வகையில அங்க என்ன செய்யுது வளர்ற தன்மை காணப்படும். லிங்க உறுப்புகள் கருத்தல் போன்ற பாலியல் ரீதியான மாற்றங்கள் ஏற்படுது. அதே போல ஆண்களுக்கு நாங்க பார்த்தோம்னா விந்து உற்பத்தியும் சேமிப்பும், அத புறலிங்க உறுப்பு விரைப்படைதல், அத சுக்கிலம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல், இதுவளவும் கட்டளமை பருவ ஆண் பெண் பிள்ளைகளிடையே ஏற்படும் மாற்றங்களாக காணப்படுகிறது. சரியா? அப்ப இதுக்கு நீங்கள் 1.5 புள்ளிப்படி வழங்கப்படும். அது 3 புள்ளி ஆண் பிள்ளையிட எழுதினால் 1.5 புள்ளி, பெண்கள் எழுதினால் 1.5 புள்ளி, 3 புள்ளிகள் அங்க வழங்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தா கட்டளமை பருவத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை வகைப்படுத்துக. எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள். சரிதானே? பிரச்சனைகளை வகைப்படுத்துக என்று சொல்லி பார்க்க பிள்ளைகள் கட்டளமை பருவம் என்றால் உங்களுக்கு தெரியும், நிலை மாறும் பருவமும் எது கட்டளமை பருவம் தானே. நிலை மாறுற பருவம், தடம்புரளும் பருவம் எல்லாமே இந்த பருவத்துல இருக்கு. அப்ப இந்த பருவம் எதிர்நோக்குற பிரச்சனையா பார்த்தா கல்வி சார்ந்த பிரச்சனையை அந்த பிள்ளைகள் எதிர்நோக்குவினம். அடுத்து உலர் பிரச்சனை ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த பிள்ளைகள்கிட்ட காணப்படுகிறது. அது குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையும், தொழில் ரீதியான பிரச்சனை, இந்த 4 பிரச்சனைகளும் இந்த 4 பிரச்சனைகளும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அப்ப இது கட்டளமை பருவத்தினர் எதிர்நோக்கும் ஒரு பிரச்சனைகளாக இருக்கு வகைப்பட. கல்வி உல பிரச்சனை, அடுத்தது குடும்பம் மற்றும் சமூகம் சார்ந்த பிரச்சனை, தொழில் ரீதியான பிரச்சனை. அப்ப அந்த பிரச்சனைகளை நீங்க வகைப்படுத்தி காட்டினீங்களா, நாளையும் கொடுத்தா தான் உங்களுக்கு 3 புள்ளிகள் அங்க வழங்கப்படுகிறது. அதே போல அடுத்ததான் நாங்க பார்த்தோம்டா கட்டளமை பருவத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதில், இந்த பிரச்சனை ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் 4 குறிப்பிட்டு 2 விளக்கட்டாம். என்ன காரணத்தால இந்த பிள்ளைகள்கிட்ட பிரச்சனைகள் ஏற்படுது? இந்த கட்டளமை பருவத்துல என்ன காரணத்தால இந்த பிள்ளைகள்கிட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான செல்வாக்கு செலுத்தும் காரணி உண்மைக்கு என்ன? உண்மைக்கு நீங்கள் யோசிக்கவா அவங்கள கற்றலில் உள்ள குறைபாடு, என்னால் ஒழுங்கா படிக்க இல்லாட்டி, என்னால செயற்பட, என்னால இதை விளங்கி கொள்ள இல்லாட்டி உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகத்தான் அங்க இருக்கும். அதாவது குடும்ப சூழலோட தாக்கம். ஒவ்வொரு குடும்பமும் எல்லா பாடசாலையை எடுத்துக்கொண்டாலே 40 பிள்ளை வரும். 40 பிள்ளையும் இந்த குடும்ப சூழலும் வித்தியாசமா தான் காணப்படும். அப்ப குடும்ப சூழல்ல உள்ள ஒரு தாக்கம் அது ஒரு பாரிய பிரச்சனை. எங்களோட உடல்ல ஏற்படுற மாற்றங்களும் ஒரு பிரச்சனைகளாக இருக்கும். அதோட மன வளர்ச்சி,
ஒரு ஆளுண்டா கதைச்சிட்டார் அது ஏதோ ஒன்று நான் கேட்டதுங்களை செய்யலையாண்டு மன வெளிச்சியை வந்து எங்களால கட்டுப்படுத்தி கொள்ள முடியாம இருக்கும். அதுவும் ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. அது ஆளிடை தொடர்பு. எங்களோட தொடர்பாடல் ஒழுங்காக நடைபெறாட்டியும் பிள்ளைகள் அங்க அந்த பெரியோர் அது ஒரு பாரிய பிரச்சனையாகத்தான் காணப்படுகிறது. ஆளிடை தொடர்புகள். அடுத்தது பரீட்சை மைய கல்வி. எங்களுடைய இலங்கையை பொறுத்த மட்டும் பிள்ளைகளுக்கு பரீட்சை இப்பதான் கொஞ்சம் டெக்னாலஜி தொழில்நுட்ப பாடங்கள் என்று சொல்லி தொழில்நுட்ப பாடங்கள் செயல்முறை ரீதியானதுன்னு சொல்லி இப்போ கூடுதலாக வந்து கொண்டு வருது. கல்வி வளர்ச்சி அதிகரிக்க வளர்ச்சி அடைந்து கொண்டு வருது. ஆனால் பரீட்சை மைய கல்வியும் உங்களோட பிள்ளைகளுக்கு அது ஒரு பாரிய ஒரு பிரச்சனையா இருக்குது. ஒரு என்ன பரீட்சை நாங்கள் படிச்சுட்டு போறது அதை போய் பரீட்சை எழுதுறது என்றது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்குது. அதுலயும் மாற்றங்களை கொண்டு வந்தா நல்லது. அப்ப பரீட்சை மைய கல்வியும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. அது பாடசாலை சூழல், அது போட்டி தன்மைகள் எல்லாம் ஒரு கட்டளமை பருவ பிள்ளைகிட்ட வந்து பிரச்சனை ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துற காரணிகளாக இருக்கு. அப்ப இந்த காரணிகளை நீங்கள் குறிப்பிட்டு பிள்ளைகள் 4 விடயத்தை குறிப்பிட்டீங்கள் என்றாங்க 2 புள்ளியும் 2 விளக்கினீங்கள் என்றால் 1.5 புள்ளி வரி 3 புள்ளியும் வழங்கி மொத்தமாக உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். சுய எண்ண கருவினை கட்டியெழுப்பும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் 5ஐ குறிப்பிடுக. சரிதானே? இந்த சுய எண்ண கருவை வந்து கட்டியெழுப்பும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்று சொல்லி சொன்னா சுய எண்ண கருவண்டா ஒரு பிள்ளைகிட்ட வந்து ஒரு பிள்ளை சுய எண்ண கரு அந்த பிள்ளையே தானா துளங்க விடணும். அது தானா சுயமாக அந்த பிள்ளைகிட்ட இருக்கிற ஆற்றல் கருத்துகள் எல்லாமே வந்து சுய எண்ண கருக்குல வரும். இப்ப சுய எண்ண கருவை கட்டியெழுப்பும் போது என்னத்தை கவனிக்கணும். நாங்கள் உதாரணத்துக்கு நாங்கள் பார்த்த பிள்ளைகளை ஒப்புறத முதல் தடுக்கணும். அந்த வீட்டு பிள்ளை அப்படி இந்த வீட்டு பிள்ளை அப்படி எங்கட பிள்ளை அப்படி இருக்கு என்று சொல்லி அந்த நாங்கள் தடை செய்யணும். அப்ப பிள்ளைகளை வந்து ஒருவர் ஒப்பிடுவதை வந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளணும். தனது வேலையை வந்து பிள்ளை சுயமாக செய்ய இடம் அளிக்கணும். கூடுதலாக பார்க்க போய் பெற்றார் தான் பிள்ளைகளுக்கு கூடுதலாக எல்லாம் செய்து கொடுக்குறதும் சில பிள்ளைகளை சொல்லி பிள்ளை படிக்கட்டும் தண்டட்டும்னு சொல்லிட்டு பிள்ளைய வேலையெல்லாம் பெற்றார் கூடுதலாக செய்ததாக காணப்படுது. அவ்வாறு இல்லாமல் பிள்ளையின் வேலையை வந்து பிள்ளை தானாக சுயமாக இயங்குறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளின் குறைபாடுகளை வந்து வெளிப்படையாக விமர்சிக்காது இருத்தல். சரிதானே? பிள்ளைக்கு முன்னாலே நீ இப்படி அப்படின்னு சொல்லி விமர்சிச்சாலே பிள்ளைக்கு அது ஒரு பாரி ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும். அந்த சுய எண்ண கருவும் விருத்தி அடையாது. அப்ப வெளிப்படையாக விமர்சிக்காம இருக்கணும். நாங்களே மறைமுகமாக ஏதாவது சொல்லி அந்த பிள்ளைய மாற்றி கொள்ளணும். அது பிள்ளையின் ஆற்றலை வந்து வெளிப்படுத்துவதற்கான பொருத்தமான சூழலை ஏற்படுத்தணும். அப்ப பாடசாலையில் எங்கேயோ சரி பிள்ளைக்கு தலைமைத்துவ பொறுப்புகளை வழங்கி பிள்ளைக்கு செய்யக்கூடிய செயற்பாடுகளுக்கு முன்தண்டு பிள்ளைய ஊக்குவிக்கிறதால பிள்ளையின் ஆற்றல்கள் வந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதை முன்வருவதற்கான எப்பையும் பின்னுக்கு இருக்கிற பிள்ளையை நாங்கள் தட்டி கொடுக்கணும். முன்வருவதற்கான சந்தர்ப்பத்தை என்ன செய்து கொள்ளணும்? வழங்கி கொள்ளணும். விரைவாக பிள்ளை துளங்குறதுக்கு முன்வருவதற்கும் சந்தர்ப்பங்களை வழங்கணும். போட்டித்தன்மைகளை பிள்ளைகள்கிட்ட உருவாக்கி எல்லா பிள்ளையும் ஒரே மாதிரி எண்ணி முன்வருவதற்கான சந்தர்ப்பத்தை கூடுதலாக வந்து கொண்ட ஒரு பிள்ளைக்கு மட்டும் சந்தர்ப்பத்தை வழங்காம எல்லா பிள்ளைக்கும் சந்தர்ப்பத்தை வழங்குறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்ப சந்தர்ப்பத்தை வழங்குறதால தன்னை சுய எண்ண கருவை என்ன செய்யும்? கட்டி எழுப்பி கொள்ளும். அது சமூகத்துல வந்து கட்டாயம் பிள்ளை எதுக்கு முகம் கொடுக்கக்கூடிய மாதிரி அனுபவங்களை நாங்கள் பிள்ளைக்கு பெற்று கொடுக்கணும். அதுவும் வந்து ஒரு இதா காணப்படும். சமூக அனுபவங்களை பெற்று கொடுத்தல். அப்ப இது இவ்வளவும் வந்து என்னவா வருதுன்னு சொல்லி சொன்னா சுய எண்ண கருவை கட்டி எழுப்பும் போது நாங்கள் கவனத்துல கொள்ளக்கூடிய விடயங்களாக இருக்குது. அப்ப 5 விடயத்தை நீங்க குறிப்பிட்டீங்களா பிள்ளைகள்? 5 புள்ளிகள் வழங்கப்படும். சரியா? அடுத்தது கீழே தரப்பட்டுள்ள தலைப்பில்
அடுத்தது 8ஆம் வினா வந்து கீழே தரப்பட்டுள்ள தலைப்பில் ஏதேனும் 4 மட்டும் கட்டாயம் சிறு குறிப்பெழுத வாழது பிள்ளையர். சிறு குறிப்பெழுத வரைக்கும் நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸை கூட கொடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு நல்ல முக்கியமான விடயத்தை கூடுதலா கொடுக்கல வந்து உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸுக்கு தான் எப்பயும் புள்ளி நல்லா அதுக்கு அந்த பகுதியில் இப்போ நீங்கள் படி சும்மா தேவையில்லாத விஷயங்கள் எழுதினாலும் அங்கே புள்ளி வழங்கப்பட மாட்டாது. உங்களோட பாடப்பிறப்பில் உள்ள பாயிண்ட்ஸை நீங்கள் கொடுக்க தானே அங்கே புள்ளி கூடுதலாக வழங்கப்படும். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒன்று பயன்தரு தன்மையற்ற தொடர்பாடலின் பாதகமான விளைவு. சரிதானே? முதலாவது பயன்தரு தன்மையற்ற தொடர்பான பாதக விளைவை வந்து நாங்க சுருக்கோணம். ஒரு பயனற்ற தொடர்பாடலால என்ன பாதிப்பு வருகிறது? சரிதானே? ஒரு பயனற்ற தொடர்பாடலால என்ன பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுதுன்னு சொல்லி நாங்க பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் உண்மைக்கு ஒரு பரஸ்பர புரிந்துணர்வு அற்று போறதன் அங்க காணப்படுகிறது. இப்ப தொடர்பாடல் ஒன்றாட மேற்கொள்ளைகளை வந்து தொடர்பாடல் வந்து சாதகமாகவும் ஒரு வினைத்திறனான தொடர்பாடலாகத்தான் நாங்க அது இருக்கோணம். அப்ப பயன்தர தன்மையற்ற தொடர்பாடல் பாதகம் சொல்லிட்டு பரஸ்பர புரிந்துணர்வு அங்க அற்று போகும். பிழையான பொருள் வந்து என்ன செய்யப்படுது? பொருள் விளக்கம் ஏற்படும். ஒரு பிழையான ஒரு பொருள் விளக்கம் அங்க ஏற்படும். அது ஏனியோர் அது கவனம் வந்து குலைதல். சரி, ஏனியோர் அது கவனம் குலைத தன்மையும் அத சமச்சீரின்மையும் வந்து காணப்படுகிறது. சரிதானே? இதுவெல்லாம் வந்து பயன்தரு தன்மையற்ற தொடர்பாடலோட பாதக விளைவாக காணப்படுகிறது. அப்ப இந்த விடயங்களை உள்ளடக்கியதாக தமிழில் நீங்க சிறுகுறிப்பெழுதைக்க விளக்க வேணும். சரிதானே? ஒன்று பயன்தரு பரஸ்பர புரிந்துணர்வு அற்று போதல், பிழையான பொருள் விளக்கம், ஏனையோரது கவனம் குலைதல், சமச்சீர் இன்மை. இந்த விடயங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் விளங்கப்படுத்த வேணும். அடுத்தது நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உடற்பருமன், அதாவது கொழுத்த உடல் தொடர்பாக ஆராய்க. ஓவெயிட் உடற்பருமன், கொழுத்த உடல் தொடர்பாக சரிதானே ஆராய்க எண்டைக்க. கொழுத்த உடல் என்றால் என்னன்னு பெரிய விளக்கணம் கொடுக்கணும். ஏன் பாரதங்களுக்கு உண்மைக்கு என்ன செய்வோம்? நாங்கள் கார்போஹைட்ரேட் கொழுப்பு அடங்கிய உணவுகளை வந்து நாங்கள் அதிக அளவுல உட்கொள்றதால அங்க என்ன செய்யுது? கொழுப்பு போய் எங்களோட உடல்ல தேவையற்ற கொழுப்புகள் எங்களோட உடல்ல வந்து அதிகமாக படிந்து கொள்ளுது. படிகிறதால ஒரு பாரிய ஒரு பிரச்சனை வந்து எங்களுக்கு ஏற்படும். படிய நாங்கள் ஒரு செயற்பாடையும் செய்யாம கொள்ளாம இருக்கேல வந்து உடல் கொழுமை வந்து அதிகம் உடல் வந்து கூட வைத்து கொண்டு போய் உடல் கொழுமை நிலைக்கு உள்ளாகிற சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அப்ப அந்த விடயத்தை நீங்க முதல் கொடுக்கணும். உடல் கொழுமை ஏற்படுது. அப்ப 30 BMI பெருமானம் 30க்கு மேற்பட்டாலே அங்க என்ன 30க்கு மேற்பட்டாலே அங்க உடற்கொழுமைக்குரிய அறிகுறியாகத்தான் காணப்படுது. அப்ப நாங்கள் கவனமாக இருக்கணும். அப்ப அதை முதல் வரை விளக்கணத்தை கொடுப்பீர்கள். இந்த கொழுத்த உடல்நிலை ஏற்படுவதில் செல்வாக்கு செலுத்துற காரணி அடுத்ததை பார்த்தோம்னா இந்த கொழுத்த உடல் ஏற்படுறதுல என்ன காரணி உங்க செல்வாக்கு செலுத்துது? சரிதானே? இந்த பார்த்தோம்னு சொல்லி சொன்னாலே இந்த கொழுத்த உடல்நிலை ஏற்படுதுன்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே உடற்பயிற்சி ஒன்றும் செய்யாம அப்படியே இருந்தா எங்களுக்கு என்ன நடக்கும்? உடற்பருமன் அதிகரிக்கும். சரிதானே? அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வுண்ட நாங்க செய்ய வேண்டும். அதே போல ஒரு இடத்துல இருக்கிறது அதிகம் அளவு என்ன கொழுப்பு உணவுகள் கார்போஹைட்ரேட் அடங்கிய உணவுகளை உட்கொள்றது, எண்ணெய் வகை உணவுகளை கூடுதலாக உட்கொள்றது, மற்றது ஒரு இடத்திலேயே கூடுதலாக இருந்து வேலை செய்கிறது, ஒரு இடத்துல இருப்பாக சாப்பிட்டு அதே இடத்துல இருந்து வேலை செய்கிறது, அதுகள் எல்லாமே வந்து உடற்கொழுமையில வந்து முக்கிய சாப்பாடும் இருக்கு. அடுத்த பரம்பரையும் ஒரு காரணியாகத்தான் நாங்க செல்வாக்கு செலுத்துது. அப்ப இதால வந்து பல நோய்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஒன்று கட்டாய உடல் கொழுமை வந்தால் நீரிழிவு நோய் வரலாம், இதய நோய் வரலாம், பக்கவாதம் வரும். சரி, அதை பக்கவாதம் வந்து அப்புறம் அப்படியே பாரிசவாதம் அதுகளில் சகலதும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் மட்டம் இதய நோய் அதில் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து
அதிகமாக காணப்படுது. அப்ப நாங்கள் இதை குறைக்கோணம் என்றால் எங்களோட உணவு பழக்கத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணும். சரிதானே? அப்ப கார்போஹைட்ரேட் கொழுப்படங்கிய உணவுகளை குறைத்து கூடுதலாக காய்கறிகள் பழங்கள் மரக்கறிகளை கூடுதலாக நாங்கள் உட்கொள்ளணும். அதை விட நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் உடற்பயிற்சி கூடுதலாக செய்யணும், கூடுதலாக நடக்கணும், ஒரே இடத்துல இருக்காம வேலைகளை சுறுசுறுப்பா இயங்கி சுறுசுறுப்பா செய்யல எங்களை இதை குறைத்து கொள்ளலாம். அதை விட நேருள்ள உணவுகளை அதிக அளவு உட்கொள்ள. நேர் உணவுகள் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கூடுதலாக நேர் உணவுகளை நாங்கள் உள்ளடுக்காங்க என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்ன நேர் உணவுகள் என்ன செய்யும், எங்களுக்கு மலச்சிக்கலை தடுக்குது. அதே போல பசி ஏற்படாது. நீண்ட நேரம் இடப்பையில இருக்கிறதால பசி ஏற்படாம நீண்ட நேரம் இதாண்டு கொள்ளும். அப்ப எங்களுக்கு பசிக்கிற தன்மையும் குறைவாக காணப்படுது. அப்ப இவ்வாறு குறைத்தம் என்று சொன்னால் இந்த உடற்கொழுமையில இருந்து நாங்கள் ஒரு முற்றாக நிவாரணம் பெற முடியும். சரியா? அடுத்தது பார்த்தோம்னு சொன்ன அடுத்த கேள்வி, கலாச்சார வைபவங்களில் உணவு பரிமாறலின் போது கவனம் செலுத்த வேண்டிய விடயம். கலாச்சார வைபவங்கள்ல சரிதானே? அப்போ ஒரு கலாச்சார வைபவங்கள்ல உணவு பரிமாற போறோம். பரிமாறக்கு என்னென்ன விடயத்தை கவனத்துல கொள்வோம் ரெண்டு பதினொன்று வைபவத்தின தன்மையை பார்ப்போம். அந்த வைபவத்தின் தன்மை என்ன மாதிரி என்று சொல்லி அந்த வைபவத்தின் தன்மையை நாங்கள் கட்டாயம் காலையில நடக்குதா அல்லடிக்கு மதியத்துல நடக்குதா இரவுல நடக்குதா, என்ன வைபவம், திருமண வீடா சரிதானே, திருமண வீடா அல்லடி பிறந்த நாள் விழாவா இல்லாடி இவ்வர பூப்புனித நீராட்டு விழாவோன்னு சொல்லி வைபவத்தின் தன்மையை கவனத்துல கொள்வோம். அதாக பங்கு பெற்றுவது எண்ணிக்கை ஒரு பெருமட்டாக ஒரு 50 பேருக்கு நாங்க சொன்னோம்னு சொல்லி சொன்னா கடைசி ஒரு 75-100 பேருக்கு நாங்கள் அதுக்கு ஏற்ற உணவு இதை குடும்பமா விரைக்கல. அப்ப பங்கு பெற்றுபவருடைய எண்ணிக்கைகளையும் பங்கு பெற்றுபவருடைய அந்தஸ்தையும் பார்க்கணும். அப்ப மேலைத்தேய உணவு பரிமாறலுக்கு ஏற்ப அந்த அந்தஸ்துரிய அந்த அதுக்கேற்ற ஆக்கள் அதுக்கேற்ற வகையில நாங்கள் அந்த பரிமாறல் முறைகளை மேற்கொள்றதுக்கு அதுக்கேற்ற வகையில செய்யணும். ஆக்கள எண்ணிக்கை முறையில நாங்கள் முறைசார் முறையிலையும் உணவு பரிமாறி கொள்ளலாம். அந்த மேசை ஒழுங்கமைத்து செய்யலாம். எண்ணிக்கை கூடைக்குள்ள இப்ப எல்லா இடமே புஃபே முறை செல்ஃப் சர்வீஸ் சொல்லி புஃபே முறையில கூடுதலாக இட வசதிக்கு இப்ப நாங்கள் அதுகளை அமைத்து கொள்ளலாம். ஏன்னா அந்த முறையண்டா நாங்கள் விரும்பின மாதிரி விரும்பிய இடத்துல இருந்து உணவு உட்கொண்டுட்டு வர முடியும். அப்ப அந்த இட வசதியை பார்க்கணும். அது உணவு பரிமாறல் முறைகள், அதான் உணவு பரிமாறல் முறைகள், முறைசார் முறை முறைசாரா முறை என்றெல்லாம் இருக்கு, எல்லாம் படிச்சிருப்பீர்கள் பிள்ளைகள் சரிதானே. அந்த முறைகள்ல நீங்கள் உணவை பரிமாறி கொள்ள முடியும் சரிதானே. அதே போல இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கியதாக கலாச்சார வைபவங்கள்ல உணவு பரிமாறலின் போது நாங்கள் இவ்வளவு விடயங்களையும் உள்ளடக்கித்தான் ஒரு நிகழ்வை நடாத்த வேணும். அப்ப நீங்க இந்த விடயங்களை உள்ளடக்கி எழுதுனீங்கள் என்றது உங்களுக்கு உரிய வினாடு வழங்கப்படும் சரிதானே. 4 மார்க்ஸ் தானே. அப்ப அதுக்கேற்ற வகையில வழங்கப்படும். அடுத்த கேள்வி, உணவு கபில நிறமாதலின் 2 வழிமுறைகள் சரிதானே. உணவு கபில நிறமாதலிட 2 வழிமுறை சரிதானே. ரெண்டு பார்த்தோம். ஒன்று நொதியம் சார்ந்த கபில நிறமாதல், அது நொதியம் சாராத கபில நிறமாதல் என்று சொல்லி 2 வகையில வகைப்படுத்தப்படுது. உங்களுக்கு தெரியும், ஒரு ஆப்பிள் துண்டா வெட்டி வச்சாலும் அது என்ன செய்யப்படுது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு அது ஒரு கபில நிறமாக மாற்றப்படுது. ஒரு வாழைப்பழத்தை நாங்கள் தண்டு வச்சாலும் கபில நிறம் அடையுது. அப்ப நாங்கள் யோசிப்போம் என்ன காரணம் நடந்ததுன்னு சொல்லி. அப்ப நீங்க படிச்சிருப்பீர்கள் பிள்ளைகள். அப்ப இந்த கபில நிறமாதலுக்கான காரணம் நாங்க பாக்கேட்ல முதல் பார்த்தோம்னா நொதியம் சார்ந்த 2ஆம் வகைப்படுத்துற நொதியம் சார்ந்தது நொதியம் சாராத கபில நிறமாதல். அப்ப நொதியம் சார்ந்தது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் பொலிவீனைல் சேர்வைகள் ஒட்சியேற்றம் அடைவதால் இது நிகழ்வது சரிதான். பொலிவீனை சேர்வைகள் ஒட்சியேற்றம் அடைவதால நிகழ்வது. அப்ப நாங்க பார்த்தோம் இதுல அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் பொலிவீனோல் சேர்வைகள் சரி. இந்த பொலிவீனோல் சேர்வைகள் பாருங்கோ
நொதியத் ஒக்சிடேஷன் நொதியத்தின் காரணத்தால பொலிபீனோல் இதுல வரும். சரியா? சரியா? பொலிபீனோல். சரி, பொலிபீனோலுக்குள்ள ஆக்சிடேஸ். சரிதானே பிள்ளையா? அப்ப இதுல பார்த்தோம்னால் பொலிபீனோல் சேர்வைகள் என்ன செய்தண்டா பொலிபீனோலுக்குள்ள ஆக்சிடேஸோட சேர்ந்து இடைநிலை கட்டம் பாருங்க செய்து பல்பகுதிய சேர்வைகளாக மாற்றப்படுகிறது. அப்ப இந்த பொலிபீனோல் வந்து ஆக்சிடேஸ் நொதியத்தின் காரணமாக தண்டைக்குள்ள வர நொதியத்தின் காரணமாக தான் என்ன செய்யப்படும் இடைநிலை கட்டம் பல்பகுதிய சேர்வைகளாக மாற்றப்படுது. அப்ப வெட்டி வைக்கப்பட்ட ஆப்பிளோ அல்லது சாம்பல் வாழைக்காயோ அல்ல உருளைக்கிழங்கோ வந்து நொதியம் சார்ந்த கபிலரமாதலுக்கு உதாரணம்னு சொல்லி நாங்கள் சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டோன்னா அதை வெட்டி வச்சுட்டு நாங்கள் போய் எங்க நொதியத்தின் தொழிற்பாடு காரணமாக இந்த பொலிபீனோல் ஆக்சிடேஸ் இந்த காரணமாக அங்க என்ன செய்யப்படுது கபிலரமாக மாற்றப்படுகிறது. அந்த நொதியம் சாராத கபிலரமாதல் அது ரெண்டு விதத்துல நடக்குது. நொதியம் சாராத கபிலரமாதல். சரிதானே? பார்த்தோம்னு சொல்லிட்டு நொதியம் சாராத கபிலரமாதல் ஒன்று மெரால் தாக்கம் அல்லது கரமல் ஆக்கம். மெரால் தாக்கத்தின் போது மெரால் தாக்கத்தின் போது நொதிய தலையீட்டின்றி உணவில் அடங்கியுள்ள தாழ்த்தும் வெள்ளமும் அமினோ அமிலங்களும் வெப்பத்தின் முன்னிலையில் என்ன செய்யுது தாக்கம் உருவுது. இந்த தாக்கத்தின் விளைவாக தோன்ற இறுதி விளைவு தான் கபில நிறம் ஆகுது. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா பன் பேஸ்டி வகைகளை வந்து நாங்கள் அதன் மீது முட்டைச்சாறு என்னத்தைய பூசி போட்டு சுடேக்கில அங்க எடுத்து பார்த்தா என்ன மாதிரி மாற்றம் அடையுது பொற்கபில நிறமாக மாறுது. அதுக்கு காரணம் வந்து இந்த மெரால் தாக்கம் தான். சரி, நொதியத்தின் தாக்கம் தான். மெரால் தாக்கத்தின் போது நொதியத்தின் தலையீடாக இருக்காது. தலையீடின்றி உணவில் அடங்கியுள்ள தாழ்த்தும் வெள்ளம் கட்டாயம் இதுல எப்படி இனிப்பு இருக்கும் மாவுல இனிப்பு இது இருக்கும் வெள்ளமும் அமினோ அமிலங்களும். சரிதானே? முட்டை ஏதாவது பூசைக்காங்க அமினோ அமிலம் வருது. வெப்பத்தின் முன்னிலையில தாக்கம் வருவதால அதன் விளைவாக தாக்கத்தின் விளைவாக தோன்றுறது இறுதி விளைபொருள் என்னவா மாறுது கபில நிறமாக மாறுது. அதான் என்ன பேஸ்டி மரக்கறி பண்ண வந்து நான் முட்டை ஊசி போட்டு வைக்கல வந்து அங்க அது கபில நிறமாக மாறுது. அதே போல சுக்ரோஸ் ஆனது என்ன செய்யப்படுது அடுத்தது சுக்ரோஸ் ஆனதும் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகள் அமில நிபந்தனைகளில் வந்து என்ன சுக்ரோஸ் ஆனது அமில நிபந்தனைகளில் அல்லது நீரகற்றப்பட்ட நிபந்தனைகள்ல உள்ள போது. சரிதானே? உயர் வெப்பநிலையில் தொடராக தாக்கங்களுக்கு உள்ளாகி கடும் கபில நிறமாக மாறுதான். கரமலாக்கத்துக்கு உட்படுது. உங்களுக்கு தெரியும் கரும்பஞ்சாற்று பீட்ரூட் அதுல எல்லாம் சுக்ரோஸ் இருக்குது. அப்ப நாங்கள் அதை இதாண்டேக்கில வந்து பாருங்க உயர் வெப்பநிலையில தொடராக இதாண்டேக்கில வந்து கபில நிறமாக மாறுங்க. சுக்ரோஸோட நீரும் சேர்ந்து பாருங்க கரமலாக நிறமாற்றம் ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு கரமலேன் வந்து பாருங்க பொற்கபில நிறமாக மாறுது. சரி, பொற்கபில நிறமாக மாறி கபில நிறமாக கரமல் அடையுது. சரிதானே? இதான் இதுல தாக்கமாக இருக்குது. அப்ப இந்த விளக்கத்தை நீங்கள் இந்த சூத்திரங்களோட எழுதியிருக்கதான் உங்களுக்கு சரியான புள்ளிகள் முழு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. சரியா? அப்ப கட்டாயம் படி நொதியம் சார்ந்த கபில நிறமாதல் நொதியம் சாராத கபில நிறமாதல் நொதியம் சார்ந்ததை விளக்கி நொதியம் சாராதையும் விளக்கி சரி அதுலையும் மெரால் தாக்கம் கரமலாக்கம் என்று விளக்கி கொள்ளுங்க. இப்ப உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும் கபில நிறமாதல்னு சொல்லி வந்தாலே இப்படி நான் விளக்கக்கூடியதா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது வணிகத்தில் ஜிஎம்பி தர கட்டுப்பாட்டின் போது அனுசரிக்க வேண்டிய விடயம். சரியா? வணிகத்துல ஜிஎம்பி தர கட்டுப்பாட்டின் போது அனுசரிக்க வேண்டிய விடயம் என்று நாங்க பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் என்னென்ன விடயங்களை வந்து நாங்கள்
அனுசரிக்க வேண்டும். நிறுவனத்தின் திட்ட அமைப்பையும் உபகரணங்களையும் சரியாக பராமரிக்க வேண்டும். அந்த நிறுவனத்தின் என்ன திட்ட அமைப்பு அதில் உள்ள உபகரணங்களை வந்து சரியாக நாங்கள் பராமரித்து கொள்ளணும். அந்த செயல்முறையை வந்து கட்டுப்படுத்தணும். செயல்முறையை கட்டுப்படுத்த அந்த சுய சுத்தம் அதில் வந்து என்ன அந்த தர கட்டுப்பாட்டின் போது சரிதானே சுய சுத்தத்தை பேணணும். உற்பத்தி தொடர்பான சரியான தகவல்களின் ஊடாகத்தை நாங்கள் தயாரிக்க வேணும். தொடர் பயிற்சி அண்டங்களுக்கு கட்டாயம் இருக்கணும். அந்த கழிவுப் பொருளை வந்து என்ன முகாமை செய்கிற தன்மை கழிவுப்பொருள் முகாமைகளுக்கு திருப்பி அதில் வருது. கழிவு முகாமை ஒரு திறம்பட செய்யணும். முறையாக களஞ்சியப்படுத்தி பொதியிடுதல் வந்து இவ்வளவும் வந்து நாங்கள் அனுசரித்து செய்யணும். என்ற ஒரு தர கட்டுப்பாட்டுக்கு அமைய செய்ய இவ்வளவு விடயத்தையும் வந்து சிறப்பாக செய்தால்தான் அந்த அதில் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். நாங்கள் அப்போ சொன்ன ஒரு விளைத்திறன் ஒன்றங்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அப்ப நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் அவலத்தை உள்ளடக்கியதாக விளக்க வேணும். அப்படி விளக்காட்டி பிள்ளைகள் உங்களுக்கு புள்ளி வழங்கப்பட மாட்டாது. சரியா? அப்ப பிள்ளைகள் நாங்கள் முதலாம் வினா உட்பட 6 வினா 5 முதலாம் வினா உட்பட 6 நீங்க முதலாம் வினாவும் செய்து 5ஆம் வினாவும் 5 கேள்விக்குரிய விடையும் 5 வினாவும் தெரிவு செய்யணும். எப்பயும் நீங்கள் செய்யல வந்து அதை ஒன்றை சொல்லிக்கொள்ற முதலாம் வினாவை செய்துட்டு மற்றதுலையும் நீங்க 16க்கு 16 மார்க்ஸ் கூட எதுக்கு எடுப்பியலோ அதை முதல் செய்யுங்க. உங்களுக்கு ஓஎல்லையே சொல்லியிருப்பினன் தான் திருப்பி நான் சொல்றேன். எதை கூட உங்களுக்கு முழு புள்ளி எடுக்கணுமோ அந்த பகுதியை செய்யுங்க. அப்புறம் அடுத்தது எது எடுக்கணுமோ அப்படி செய்ய உங்களுக்கு திருத்திர வைக்கும் கொஞ்சம் ஒரு இதோண்டு வரும். சரிதானே? அப்ப ஒரு திருப்பி சொல்றவங்களுக்கா குளத்தையும் இருக்கா திருப்பி ஒருக்கா மீட்டி பார்த்து கொள்ளுங்க. உங்களோட பாடப்பரப்பை தவிர்த்து உங்களுக்கு இந்த பரீட்சைக்கு எதுவுமே வராது. வெளியே முந்தித்தான் உங்களுக்கு வெளியே பரப்புல எல்லாம் போடுறது. இப்ப உங்களோட ஆசிரியர் கைன்னு உள்ள ஆசிரியர் அந்த குறிப்புகள் மீறி எதுவும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. பகுதி 1 பகுதி 2 நீங்கள் இந்த பாடப்பரப்பை தெளிவாக படிக்கல வந்து சிறப்பான பெறுபேறுகள் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க இந்த பகுதி 1 பகுதி 2க்கு உங்களுக்கு 200க்கு புள்ளியும் அதே போல ஸ்பாட் பேப்பர் இருக்கு 60 மார்க்ஸுக்கு 15 வினாக்கள் வரும். 15ல 1ல 2 படி 1ல 2 வினாப்படி 1க்கு 4 மார்க்ஸ் படி அங்கே 60 வினாக்கும் பிராக்டிக்கல் 140. அதுவும் வந்து என்னோட பிராக்டிக்கல் பகுதியும் கூடுதலாக உங்களுக்கு தந்திருக்கிறீங்க. பகுதி 1 பகுதி 2 அந்த 2 இதுக்குள்ளே தான் செய்ய வரும். அவளத்தையும் தயாராக சிறப்பா செய்தியிலே பெற முடியும். அத்தோட இந்த பாடத்தை மட்டும் படிக்காம இப்ப 3 பாடத்தையும் நீங்க சரியா படித்தீங்கன்றது உங்களுக்கு செட் ஸ்கோர் உங்களுக்கு கூடுதலாக வரும். உங்களோட செட் ஸ்கோர் வந்து முன்னிலையில வரக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு. அப்ப 3 பாடத்துக்கும் சம உரிமை கொடுத்து சிறப்பாக படித்து நல்ல சிறந்த பெறுபேறுகளை நீங்கள் பெறணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.